இந்த ஜனநாயகம் என்பது தேவையா, அது தீமையா, இல்லை அது மற்றதை விட சிறந்ததா? இன்றைக்கி நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்தியா கருதப்படுகிறது. இந்த ஜனநாயகம் என்பது ஆனால் வந்து இது என்ன, இது நம்ம உற்று பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதில் வந்து எலெக்ஷன் தான் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, எக்ஸசைசிங் அவர் பவராக இருக்குது. ஜனங்கள் வந்து தங்கள் நாயகனை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஜனங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது. நான் முன்னால் கூட ஒரு காணொளி போட்டிருந்தேன், ஜிஜக்னு ஒரு காணொளி. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓட்டு போடுறப்ப தான் வந்து உங்களுக்கு உரிமை உண்டு, மற்றபடி பொருளாதார உரிமைகள், சட்டங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிப்பதை யாரோ தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு. அப்போது ஜேகே இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்றது நான் 4 வரி சொல்கிறேன், அதுக்கு பிறகு நம்ம உரையாடலை கொண்டு போகலாம். இது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஜனநாயகத்தில் பெரும்பான்மையினர் தேர்ந்தெடுப்பார்கள், ஆனால் அந்த பெரும்பான்மையினர் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்களுடைய மைண்டை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ஜனநாயகத்தில் செலக்ட் ஆகிறவங்களும். சிஸ்டமே வந்து ஒரு 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 சர்வாதிகாரியை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை இருவருமே ஒரே சர்வாதிகாரியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, நல்லவரை தேர்ந்தெடுத்தாலும் சரி, மக்கள் எவ்வழி மன்னன் அவ்வழி அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனதை தான் அதை வந்து இருக்கிறார். அதை வந்து அவருடைய ஃபிலாசபியில் பேசினா, டெமோக்ரஸி இஸ் அ ரூல் ஆஃப் த மெனி, பட் ஆர் த மெனி எனி லெஸ் கண்டிஷன். அந்த மெனின்ற வந்து யார், அவங்க கண்டிஷன் மைண்ட் தானே. அவங்க எப்படி நல்லதை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் எது நல்லதுன்னு? இப்போ நமக்கு தெரியாது. இப்போ அதுதான பிரச்சனை. இவ்வளோ தூரம் யோசித்து பார்க்கும்போது எப்படி ஓட்டு போடுறது, யாருக்கு போடுறது அப்படின்னும் பொழுது நம்ம கண்டிஷன் ஏற்கனவே நமக்கு திணிக்கப்பட்ட இமேஜஸ். இப்போ எலெக்ஷன் எடுத்துக்கிறோம், அந்த நடந்த எலெக்ஷனில் யாருக்கு அதிக இமேஜஸ் மண்டைக்குள்ளே போயிருக்குதோ அதன்படி வந்து அவங்க தீர்மானிக்கிற அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. யார் வந்து நம்ம பரிசுத்தமாக யோசித்து அப்படி யாருமே இல்லாமல் போகின்ற ஒரு அவல நிலை ஏற்படக்கூடிய துர்பாக்கியம் இருக்குதாங்க. அப்போது இந்த எலெக்ஷன் என்பது கூட அவரை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதத்துலையும் ஒரு தேர்தல் என்பது ஒரு அமைதியான மாற்றத்தின் அடையாளமாக நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, தேர்தல் என்பதும் கூட ஒரு அமைதியான வன்முறைன்றார். தேர்தல் என்பது கூட ஒரு வன்முறை. அதில் வந்து வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் எலெக்ஷன் கேட்டால், இட் இஸ் அ கான்ஃப்ளிக்ட், முரண். இது ஒன் பார்ட்டி அப்போசஸ் அனதர். ஒருத்தன் இன்னொருத்தனை அடித்து திட்டுறான், அது ப்ராபகண்டா பண்ணுறான், பொய் சொல்கிறான். அவர் சொல்கிறாருங்க, இதில் இங்கிலீஷில் படிக்கிற பாருங்கள், தேர் இஸ் ப்ராபகண்டா, லைஸ், ப்ராமிசஸ், மேனிப்புலேஷன். திஸ் இஸ் நாட் த பீஸ். இது அமைதிக்கான ஒரு வடிவமே இல்லை இந்த எலெக்ஷன்றது. வெட்டி மடிகிறான், கொலை பண்ணுறான், கரப்ட் பண்ணுறான். திஸ் இஸ் த வார் கண்டக்டட் பை அதர் மீன்ஸ். இது அதிகாரத்திற்கான ஒரு போர் தான் நடக்கிறது இப்பொழுது. ஜனநாயகம் வந்து ஒரு போர். அது ஆனால் இன் எலெக்ஷன் யூ ஆர் சூஸிங் பிட்வீன் 3 கண்டிஷன்டு வாய்ஸஸ். 3 உங்களுக்குள்ள திருப்பி இதே தான் கண்டிஷன் தான். ஏற்கனவே வந்து மனம் கட்டுப்பட்டு போன மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, அதிகார விருப்பம் கொண்டவர்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அப்போது அது என்ன ஃப்ரீடம் இருக்குது? அப்போது இந்த மாதிரியான ஒரு அதனால தான் ஜனநாயகம் வந்து வெற்றி பெறுவதே இல்லைன்னு சொல்கிறார். இதை வந்து நீங்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த கட்சி எங்கள் கட்சின்னு ஆகிடுது. நான் உடனே வந்து என் கட்சியை நினச்சிக்கிறேன், நான் ஓட்டு போட்டதுனால அந்த கட்சி நானே நினச்சிக்கிறேன். மற்ற கட்சி வந்து உடனே எதிர்கட்சியாக மாறுகிறது. இதில் நான் சொல்லுங்கள், ஜேகே சொல்கிறார், நான் வாசஸ் எதிர்கட்சி. இந்த மனநிலையில் சிறிய அளவில் தேர்தலிலும் பெரிய அளவில் போரும் ஒன்றுதான். தேர்தல் என்பது சமாதானமான உருவம் கொண்ட போரினுடைய ஒரு வடிவம். வன்முறை வெடிக்காதது மட்டுமே அமைதி அல்ல என்று அவர் சொல்கிறார். அப்போது பாராளுமன்றங்கள்லாம் இருக்குதுங்களான்னு கேட்கலாம். பாராளுமன்றங்கள் விவாதங்களால் இயங்குகின்றன. ஒரு தரப்பு மற்றொரு தரப்பை வெல்வதற்கு முயற்சி செய்கிறது, அவ்வளவுதான். அப்போ டிபேட் தான் நடக்கிறது, அங்கே டைலாக் நடக்கலைன்றார். ரொம்ப நுணுக்கமான விஷயம் பாருங்களேன். பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு உரையாடல் நடக்கலை. ஒரு ஹேபர்மாஸ் சொன்ன மாதிரிலாம் அப்படிங்கிற சொல்கிறீங்க நீங்கள், அப்படி இருக்காது, அப்படி நினைக்கல. நீ சொன்னது தப்பு, நான் சொன்னது தப்பு. எப்பயுமே அது ஒரு பெரிய ஒரு அங்கே ஒரு எரிமலை இதுவாக இருக்குது. டிபேட் இஸ் நாட் டயலாக் இன் கிருஷ்ணமூர்த்தி ஸ்டேம். இன் டிபேட் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் யுவர் பாயிண்ட். உங்கள் பாயிண்ட்டை தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. டு வின், டு டிஃபீட் த அதர். இன் எ டயலாக் யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் டுகெதர். டிபேட் டிவைட்ஸ். டிபேட் வந்து பிரிவினையை உண்டாக்கிறது. டயலாக் யுனைட்ஸ், நாட் பை அக்ரிமெண்ட் பட் பை த ஷேர்ட் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஒரு புரிதலின் அடிப்படையில் இதுக்கான உரையாடலே சாத்தியப்பாடு இல்லாமல் ஆகி போச்சுருக்கு. ஸோ அவருடைய கேள்வி, கேன் ஏ சொசைட்டி ஃபங்க்ஷன் வித்தவுட் அப்போசிஷன், வித்தவுட் ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப கஷ்டம்தான் இன்றைக்கி. ஆனால் உண்மையான ஒரு கவுன்சில்ன்றது வந்து அதிகாரம் அடிப்படையில் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உரையாடலாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தல் முறையும் இந்த பார்லிமெண்ட்டும் தோற்றுவிட்டன என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறார். அப்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்ற பெரிய கொஸ்டின் இருக்குது. யூ கேன் ஓட், யூ கேன் பி இன் பார்லிமெண்ட், யூ கேன் பாஸ் லாஸ், டூ ஆல் தட், பட் நோ தட் தீஸ் ஆர் ஆல் சர்ஃபேஸ் சேஞ்சஸ். இதனுடைய எல்லையை புரிஞ்சு, லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கங்க. நான் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், பார்லிமெண்ட்டில் பயங்கர விவாதம் நடக்குது. அந்த விவாதங்களுடைய முடிவுகள் எதுவுமே வந்து கேரி அவுட் பண்ணுறதில்ல. அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு பில்லு தனியாக அமெண்ட்மெண்ட் இருப்பாங்க, இல்லை கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு தனி ட்ராக்கில் நடக்கும். எது நடக்க வேண்டுமோ அதற்கான சட்டங்கள் தனியாக ஏற்றப்படுகிறது. ஆனால் இந்த விவாதங்கள் மட்டும் மண்டை பிளக்கிற மயிர் பிளக்கிற விவாதங்கள் வந்து சேராமல் நடக்கிறதுக்கு 15 நாள் கழிச்சு மூடிடுவாங்க. அவங்க அதில் சட்டையை கிழிச்சுப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. த ரியல் ரெவல்யூஷன் இஸ் நாட் தேர். ஒரு பெரிய மாற்றத்தை எந்த டிபேட்டும் கொண்டு வரல. எந்த பார்லிமெண்ட் டிபேட்டில் கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே இப்படி பேசினா யாருக்கு தெரியாது அதிகமாக. ஸோ நீங்கள் தேர்தலில் பங்கேற்கலாம், சட்டங்களை கூட ஏற்கலாம். ஆனால் இது வந்து உண்மையான மாற்றம் என்ற மாயையில் மட்டும் இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு மனிதர்கள் வந்து என்ன தேவைனாக்க ஒரு புதிய மாற்றம் தேவை என்றால் திருப்பி அவர் சொல்கிறது, நீங்கள் உங்களை மாற்றிக்குங்க. முதல்ல ஒரு புதிய அமைப்பை வடிவமைத்து ஒரு புதுசாக சட்டங்கள்லாம் ஏற்றி ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வரலாமான்னு கேட்டாக்க அது வேணால் ஒரு ஜனநாயக வடிவமாக தெரியலாம். கண்டிப்பாக அது வந்து ஒரு மாற்றத்தை, உண்மையான அமைதிக்கான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான மாற்றமாக இருக்காது அப்படின்றது தான் அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த சொசைட்டியை பற்றி கடைசியாக சொன்னார். இந்த சொசைட்டி வந்து ஒரு சிக் சொசைட்டியாக மாறிடும். நீங்கள் வந்து இப்படியே போனீங்கன்னாக்கா ஒரு நோய் பிடித்த சமுதாயமாக இது மாறிவிடுகிறது. இந்த ஹெல்த்தி சொசைட்டிக்கு வந்து நிறைய சட்டங்கள் தேவையில்லை. நம்ம நிறைய சட்டங்கள் கொண்டு வாங்க கேட்குறோம். கௌரவ கொலைக்கு எதிராக, ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வான்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து பாலியல் சம்மந்தமான பிரச்சனை ஒன்று சட்டம், எல்லா சட்டங்களும் இருக்குது, ஏராளமாக இருக்குது. அது உள்ளுக்குள்ளே லீவ் போல் சொன்னால் கொஞ்சம் 1-2 இருக்கலாம். சட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு என்ன அர்த்தம்னா குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. குற்றங்கள் இல்லாத சமுதாயமாக வர வேண்டும் என்றால் சட்டங்கள் மற்றும் அந்த சாத்தியப்பாடை உருவாக்கி விடாது. அப்படி என்றால் மக்கள் தங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அழுக்கை வந்து தொலைக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த தன்னை அறிதல் என்ற ஒரு வழியாக தெரிகிறது. இது ரொம்ப நடைமுறையில் சாத்தியப்படாமது என்று சொல்லக்கூடும். ஆனால் கல்வி மூலமாக சாத்தியப்படும் என்பதை அவர் முன்வைக்கிறாருங்க. இதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த உரையாடலை, விவாதம் அல்ல என்பது உரையாடலை நம்ம தொடங்கலாம். ஏன்னா தினசரி வாழ்க்கையை வந்து அரசியல் தான் வந்து இன்றைக்கி தீர்மானிக்குது. அதை வந்து மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். விடுதலை என்பது உங்கள் கையில் இருக்கிறது என்கிறார். நாம் ஒரு 6 பேர் இல்லை 7 பேரை நம்ம அனுமதிக்கலாம். நாங்கள் நோட் பண்ணியிருக்கிறோம், கை தூக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே பேசியவர்கள் வந்து கொஞ்சம் மற்றவர்களுக்கு வழி கொடுங்க. அடுத்து கொடுக்கலாம் நம்ம. சாந்தி மேடம், சாந்தி மேடம் நீங்கள் இப்போ பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் கண்மணி மேடம்க்கு எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு. ஆமா சார், அவங்கதான் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க. இல்லங்க, அவங்கதான் முழு உழைப்பு அவங்கள்தான். நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். நன்றி சார் அவங்களுக்கு ரொம்ப. சார் நான் அரசியல் பத்தி தான் பேசணும். ஆக்சுவலா இது வந்து 24/12/25 நான் அப்பப்ப நினைக்கிறதெல்லாம் எழுதி வைக்கிறது. அரசியல் களம்னா டாபிக் ஒரு 4 வரி தான். இங்கு ஒரே ஆடு புலி ஆட்டம், இதில் யார் ஆடு யார் புலி என்பதில் தான் ஆட்டம். யார் புலியாகவோ ஆடாகவோ இருப்பார்கள் தெரியுமா? இரையாவது யார்? மக்கள் தான். தெரிகிறதா யார் ஆடு என்று? இதான் சார் ஆக்சுவலா இது வந்து நான் செப்டம்பர் 27 நம்ம கரூர்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, செமையா மூட் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரையிலுமே எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, பாரதியார் சொன்னதுதான், நெஞ்சு பொறுக்குதில்லேன்னு சொல்லி ஆரம்பிப்பாருல்ல, அந்த மாதிரிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த்தே வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. அதனால
ஆக்சுவலா வந்து அந்த செப்டம்பர் 27க்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நான் முதல்வர் ஏதோ ஒரு இதுல வச்சு ஸ்டேஜ்ல வச்சு அந்த பசங்கள் எல்லாம் வச்சு பேச வச்சாங்க. அதுல வச்சு அதுல அவ்வளவு சந்தோஷமா ஆகா முடியாதவங்க எல்லாம் படிச்சு வந்திருக்கிறாங்களேன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சார் அதை பார்க்கும்போது. 2-3 நாள்லயே அப்படியே என்ன சொல்றது, தவிடு இது என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடைஞ்சு போயிடுச்சு எல்லா விஷயமும். என்னடா நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமான பசங்கள்லாம் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு. இதெல்லாம் யாரு சார் எடுத்து கொண்டு வரணும் சார்? யாராவது ஆரம்பிங்க சார், இவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லி. ஏன்னா இதுல நாமும் இந்த களத்துலதான் இருக்கிறோம். யாரோ ஒரு தப்பு பண்ணாதவங்க கூட யாரோ ஒரு பண்ற தப்புனால அந்த அந்த அதனால நம்மளும் வந்து பாதிப்புக்கு தான் நம்மளும் உள்ளாக்கப்படுவோம். யார் அதனால இதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார். தயவு செஞ்சு யாராவது ஒண்ணு பண்ணுங்க சார். நானும் அதுக்கு ஒரு ஆளா வருவேன் சார். இல்ல இது நீங்க வந்து ஒரு ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட கனெக்ட் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா இல்ல சார், எனக்கு வந்து சரி இருங்க. அதுல ஆடு புலி ஆட்டம் என்பது கிருஷ்ணமூர்த்தியினுடைய கான்செப்ட். அதான் மகேஷ் பேசுங்க. சார் வணக்கம், நான் ஏற்கனவே பேசினேன். ஸோ டெமோக்ரஸி வந்து 19 நான் இப்போ சவுதி அரேபியால இருந்து பேசுறதுனால ஒரு கிங்டம்க்கும் ஒரு டெமோக்ரஸிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது என்னால ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஜே கிருஷ்ணமூர்த்தி வாயிலாக நம்ம வந்து டெமோக்ரஸி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, டெமோக்ரஸி இஸ் அ கைண்ட் ஆஃப் ஐடியாலஜி அண்ட் கிங்டம் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கருத்து. ஏன்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும் போது அதுல ஏகப்பட்ட ஐடியாலஜிஸ், ஒவ்வொரு ஐடியாலஜிக்கும் ஒரு கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடு, கொள்கைகள், இந்த மாதிரி அவங்களுக்குள்ளாரே மோதிக்கிட்டு இருப்பாங்க. கிங்டம் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் மெட்டீரியலிஸ்டிக். ஒரு ராஜா இருப்பாரு, ஒரே ஒரு ரூலர் இருப்பாரு, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்கும், அதுலயே எல்லாரும் பேஸ் பண்ணி இருப்பாங்க. இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் எக்கானமி கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல அதிகமான கண்ட்ரிஸ் வந்து கிங்டம் ரூல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிஸா தான் இருக்குது. டெமோக்ராசில வந்து நான் ரெண்டு வித்தியாசம் என்னன்னா, டெமோக்ராசில வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு ஃப்ரீடம் இருக்கும், பேச்சுரிமை, வாக்குரிமை அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனா கிங்டம்ல அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆஸ் பர் ஜே கிருஷ்ணமூர்த்தி, democracy is a kind of ideology and kingdom is a kind of materialistic. பொருள் முதல்வாதம் அந்த மாதிரி சொல்றதாக திரு தனசேகரன் அவர்கள். ஹலோ சார், நான் சார் வணக்கம் சார், தனசேகர் சார். நீங்க எந்த பேசுறீங்க? நன்றி சார், முதல் வாய்ப்புக்கு. முரளிசரன் கண்மணி மேடம். ஜேகே வந்து நான் ஜேகே முன்னாடி படிச்சிருக்கிறேன். நடுவுல வந்து ஜென் மெடிடேஷன் போயிட்டு வந்ததுனால வந்து சார் நான் இங்க என்னோட நேட்டிவ் மதுரை தான், சென்னை பெருங்குளத்தூர். ஓகே 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 நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ் சார், எஸ் சார். ஸோ அந்த ஜென் மெடிடேஷன் மூலமா, அது முன்னாடி 20 வருஷம் முன்னாடி ஜேகே அறிமுகம், அதுக்கப்புறம் மெடிடேஷன் மூலமா வந்தனால கிட்டத்தட்ட எனக்கு வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியல. ஜேகேவோட டீச்சிங்ஸ்க்கும் புத்திசத்தோட டீச்சிங்ஸ்க்கும் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் அவரு இன்றைய காலகட்டத்தோட புத்தா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அவரு இதுல வந்து அரசியல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்னோட கருத்தா, என்னோட அனுபவம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பயம், அவர் ஜேகே சொன்ன அந்த பயம்ன்றதுதான் முக்கியமான ஒரு மனிதனுக்கு வந்து பயத்தை வெல்ல வேண்டும் என்றதை நான் பாக்குறேன். என்ன அது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல் நாடா இருக்கட்டும், ஒரு அரசியலே வந்து அதிகாரமும் அரசியல் பயத்தை நோக்கி சுத்தி கட்டப்பட்டிருக்கு. ஒரு இப்போ ஈரானுடைய அணு வந்து வேணான்ற காரணமே வந்து தன்னுடைய அதிகாரம் பயன்படும், தன பிரச்சனை வரும் சொல்ற அந்த ஒரு தனி மனிதனோட பயம்னு சொல்ல வரல. சோ பயத்தின் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இது மூலமாகவும் அது பயத்தின் பின்னாடி பயம் தான் இருக்குன்னு நான் நம்புறேன். சோ இன்னைக்கு ஜேகே இன்னைக்கு தேவைப்படுவாரு, இனிமேல் தேவைப்படுவான்னு நம்புறேன். மக்கள் இன்னும் போக போக கன்சியூமர் வேர்ல்டு போகும் பட்சத்துல அறிவான சமூகத்தின் கன்சியூமர் போக என்ன ஆகும், என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அது ஒரு சக மனிதர்கள் மேல நம்பிக்கை ஏற்று போயிட்டே இருக்கும். அதற்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு தன்னை அறிதல் மூலமாக தான் வந்து தன்னை புரிந்து கொண்டு அடுத்த மனிதர்கள் புரிந்து கொள்வாங்க. அது மூலமா நம்பிக்கை பிறந்து ஒரு நல்ல சமுதாயம் வரும் நான் நம்புறேன். அதுக்கு ஜேகே கண்டிப்பா தேவைப்படுவார்.
தேங்க்யூ. அடுத்து வந்து ஒரு எஸ்ஜி தமிழ் மெடிடேஷன் சென்டர்னு இருக்கு. அவர் யாரு பேரு? வணக்கம் சார். சென்னையில இருந்து மோகன் தான். சரி சென்னை மோகன் தான். சொல்லுங்க. நான் ஜேகேவை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவருடைய பாதை வேறவா இருந்தாலும் அவர் ஸ்கூல் ஆரம்பிச்சதே என்னன்னா, ஒரு இந்நாள் மாணவன் தான் வருங்கால எம்எல்ஏவோ மந்திரியாவோ முதல் மந்திரியோ வரக்கூடியவன். இதே கான்செப்ட்ல தான் விவேகானந்தரும் அப்பவும் ஆரம்பிச்சாரு. ஒரு மாணவனை உருவாக்குனா அவன் நல்ல சமுதாயத்துல வந்து நல்ல பதவியில வந்து நல்லதா பாடுபடுவான்னு. அதை என்ன வார்த்தைகள்ல புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு வந்து அவேக்னிங் ரொம்ப முக்கியம். அந்த அவேக்னிங்ல ஆரம்பிச்சா அவேர்னஸ் வரும். அவேர்னஸா இருந்துக்கிற மனுஷன் வந்து கான்சியஸா நடந்துப்பான். இதுக்கப்புறம் சமூகத்துல அவன் ஜனநாயகமோ ஏதோ ஒரு அரசவையில அவர் அரசவை இதுவா உறுப்பினராவோ இல்லைன்னா வந்து ஒரு கல்வித்துறையிலையோ ஒரு எம்எல்ஏ வரணும்னா அவன் எந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும்னு ஜேகே விரும்புறாருன்னா, முதல்ல இண்டிபெண்டா இருக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட்ல ஆரம்பிச்சு டிபெண்ட் யாரெல்லாம் டிபெண்டா இருக்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மனுஷனால்தான் இன்டர் டிபெண்ட் என்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. இந்த உலகம் ஃபுல்லா இன்டர் டிபெண்டன்ட்லாம் இயங்குது, மரம் செடி கொடி மனுஷங்கள்ல இருந்து எல்லாமே. இந்த இன்டர் டிபெண்ட் புரிஞ்சுக்கணவங்க தான் ஜனநாயகத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஜனநாயகத்தை சரியா புரிஞ்சிக்காதனாலதான் சரியா அமுல்படுத்த முடியல. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. இந்த இன்டர் டிபெண்ட் வார்த்தை தான் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஓகே. நன்றி. ராதா பரசுராம். இருக்கிறேன் சார். நான் ஹியூஸ்டன் டெக்சாஸ்ல இருந்து பேசுறேன், அமெரிக்காவில இருந்து. சொல்லுங்க. உங்களுடைய ஒரு இதையும் கருத்தையும் நான் கவனிச்சு கேட்கிறவன். ஜெய கிருஷ்ணமூர்த்தியோடதுன்னா எனக்கு எல்லாத்த விட அதுதான் எனக்கு சிறப்பாக பிடித்த ஒருத்தர். அவரை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க 2 தடவை. இப்போ முதல்ல பேசுனதில் முதல் தலைப்பையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா அதில் சொன்னது, நீங்கள் முதல்ல அறிமுகத்தில் சொன்னது இந்த ஃப்ளோ ஆஃப் லைஃப், அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு அடி தள்ளி நின்று பார்க்கணும்னு ஒரு இடத்துல சொன்னார். அது விளக்க முடியுமா? இல்ல அது சொல்றேன், நான் பின்னால பேசுவாரு. எனக்கு அது புரியாத விஷயம் ஒண்ணு. அது எல்லாருமே ஃப்ளோ ஆஃப் லைஃப்ல அப்படியே போ, நீச்சல் அடிச்சுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தனியா நின்று பாருன்னு சொன்ன மாதிரி ஒரு இடத்துல படிச்சது எல்லாமே அதுதான். நீங்க அடிச்சுட்டு போகாதீங்க, தள்ளி நின்று பாருங்க தான் சொல்றாரு. அதை கவனிச்சீங்கனாலே நீங்க உங்க தாட்ஸை கவனிச்சாலே அவ்வளவு சிம்பிள் டெக்னிக் அதான். உங்க தாட்ஸை கவனிச்சுட்டே இருங்க, அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஜேகேக்கு மேலாம் உள்ளே போக வேண்டாம். மெடிடேஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் தாட். நீங்க கவனிச்சுட்டே இருங்க. அப்படி கவனிச்சுட்டே இருக்கும்போது நீங்க ஒன்னில்லாத ஒரு நிலைக்கு போவீங்க, அப்படி தெரியுன்றாரு. அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கவனிங்க. ஓகே. பிறகுங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம் இல்லையா, ஒரு கண்ணாடி மாதிரி மத்தவங்க எல்லாம் நமக்கு, அந்த கண்ணாடியில இருந்து நம்ம பிரதிபலிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் பல ஆண்டுகளா நான் தியானம் பண்றேன். கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அவர் சொல்றபடி நான் வாழ்ந்து பாக்குறேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தியானம் பண்றவ உனக்கு கோபமே வரக்கூடாது, உனக்கு கோபம் வருதே சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு அனுபவம் ஆயிருக்கும். அது ஒண்ணு. நம்ம எப்படி இருக்கணுமோ இருக்கிறோம். உலகத்தில் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி கவனிப்பிலேயே இருக்கிறோம். இருந்தாலும் சில நேரம் கோபம் வரத்தான் செய்யுது நம்ம மனுஷங்க, சரிங்களா? அது ஒன்று. 2, எனக்கு இந்த 2க்கும் பதில் வேணும். அப்புறம் இப்போ இந்த அரசியலை பற்றி நீங்கள் சொல்கிறதுல ஜனநாயகம் அதை பற்றியெல்லாம் அப்புறம் இவங்க பவருக்காக வர்றாங்க இல்லையா? எல்லாருமே பவருக்காக தான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. முக்கால்வாசி பேர் யார் இது செய்வோம், தொண்டு செய்வோம்னு சொல்லி வர்றாங்க. அது செய்வேன் இதுவே செய்வேன்னு சொல்கிறாங்களே ஒழிய செய்ய போகிறதில்ல. அவங்களுக்கு பெயர் வேணும், பதவி வேணும், பொறுப்பு, நிறைய பவர் வேணும், அதுக்கு தான் வர்றாங்க. அதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அவ்வளோதான். நன்றிங்க. அடுத்தது வந்து ஒரு முருகேஷ் பேசுங்க சார். இந்த ஜனநாயகத்தை பத்தி ஜேகே சொன்னதை நீங்க சொன்னீங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாஃப்டான ஒரு வன்முறையில தான் நம்ம இருக்கிறோம். போருக்கு இதுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட நம்ம இதை வந்து
வந்து நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பட் ஆனா இதை விட்டா நமக்கு வேற எந்த ஆப்ஷன்ஸ் இல்லைல்ல சார்? இதுதானே இப்போ இருக்கிற அவைலபிள் பெஸ்ட் சொல்யூஷன்ன்றது ஒரு ஜனநாயகமா தானே இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ எல்லாருமே செல்ஃப் அவேர்னஸ் நம்ம யூஸ் பண்ணி டிபேட் இல்லாம டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு டிஸ்கஷன் மோடுக்கு நம்ம போய் ஒரு சொசைட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணாலும் கூட டிஃபரன்சஸ்ன்றது நம்மளுடைய இன்ஹரண்ட் ஒரு குவாலிட்டி தானே. ஒரு ஹியூமன் கைண்டுக்கு வந்து டிஃபரன்சஸ் இல்லாம நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கவே முடியாது இல்லையா? எல்லாருமே தனித்தனியான ஒரு படைப்புகள். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லை நமக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு நமக்கும் கூட டிஃபரன்சஸ் இருக்கதான் செய்யுது. எதுவா இருந்தாலுமே வந்து அந்த வித்தியாசங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள முரண்பாடுகள்ன்றது இருந்துட்டே தானே இருக்கும் காலம் முழுக்க. ஸோ இந்த முரண்பாடுகளை எப்படி நாம வந்து வெற்றிகரமா கையாளுறதுன்றது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்ச் இல்லையா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மார்க்ஸ் சொன்ன மாதிரி, ஹெகல் சொன்ன மாதிரி அந்த தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் அந்த மாதிரி முட்டி மோதி ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அதை கடத்தி கொண்டு போய் ஒரு சிஸ்டமை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிறதுல தான் அந்த சொல்யூஷனை நம்ம அடைய முடியும். செல்ஃப் அவேர்னஸ் வந்து அதுக்காக அது வந்து கூடாதுன்னு நான் எதுவுமே வாதம் பண்ணவே மாட்டேன். அதுல வந்து நான் 100 விழுக்காடு நான் அதுல வந்து ஆமோதிக்கிறேன். ஆனாலும் நம்ம என்னதான் ஒரு லெவலை நம்ம அட்டைன் பண்ணாலும் கூட இந்த வித்தியாசங்கள்ன்றது வந்து நம்மளை விட்டு போகாது நம்ம மனித குலமா இருக்கிற வரைக்கும். ஸோ அது நம்ம ஜனநாயகத்தை விட்டுட்டு இன்னொரு வழியை நம்ம தேடுறோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஒரு வழி இன்னைக்கு இல்லை நம்ம முன்னாடி. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு அது உதவிகரமா இருக்கும். ஆனா இந்த டெமோக்ரஸியை வந்து நம்ம தாண்டி போக முடியாத நிலையில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இது எல்லாமே ஒரு கலெக்டிவ் மைண்ட் தான் நம்மளுடைய சொசைட்டியை பாதிக்குது இல்ல உருவாக்குது. ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் மைண்டோடைய அந்த கலெக்டிவ் ஃபோர்ஸ் தானே டெமோக்ரஸியா வருது. ஸோ அந்த கலெக்டிவ் ஃபோர்ஸ் எப்பவுமே வந்து யூனிஃபார்மா யூனிசன்ல இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சார். ஸோ அந்த சிந்தசிஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஹியூமன் கைண்ட் இருக்கிற வரைக்கும். பட் ஆனா இருக்கிற இந்த சொல்யூஷனை வந்து இது மேல நம்பிக்கை இழக்காம அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்க செல்ஃப் அவேர்னஸ்ல அவங்க யாரு, நீங்க இதுக்கு முன்னாடி பேசினதுடைய சாராம்சத்தை தான் திரும்ப நான் சொல்ல போறது இல்லை. அது வந்து டைம் தான் போகும். ஸோ அது நம்ம முதல்ல நம்மளை உணர்ந்துக்குவோம். நம்ம அந்த மாதிரி உணர்ந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேரும்போது இப்ப நம்ம பாக்குற டெமோக்ரஸியை விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட ஒரு டெமோக்ரஸியை நமக்கு முன்னாடி பார்க்க முடியும். அந்த லெவலுக்கு நம்மளை எடுத்துக்க முடியுமே தவிர ஒரு யூட்டோப்பியன் ஒரு ஃபார்முக்கு நம்ம எப்பவுமே ரீச் பண்ணவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து தான். இல்ல அருமையா ரொம்ப அருமையா ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஒரு பாயிண்ட் இஸ் நோட்டட். பார்ப்போம், இது வந்து பேசுவோம். டிஃபரன்சஸ் இருக்கக்கூடாதுன்னு ஜேகே சொல்லலைன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். டிஃபரன்சஸ் வந்து கான்ஃப்ளிக்டா ஆகாம எப்படி பார்க்கறதுன்றது தான் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறதுல வர ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தாக பேசுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வந்து ஒரு உமா பேசுறீங்களா? பேசுறேன் சார். நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கிறேன் சார். சார் நான் ஜேகேவை ரொம்ப நாளா படிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து ஜேகே சொல்றதே வந்து இண்டிவிஜுவலுக்கு தான் சொல்றாரே ஒழிய அவர் ஒரு சொசைட்டி இண்டிவிஜுவல் மாறினா சொசைட்டி கண்டிப்பா மாறும் சார். அதுல எனக்கு பயங்கர பிலீஃப் இருக்கு. என்னை நான் கவனிக்க ஆரம்பிச்சப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்ப கோபமோ வருத்தமோ நான் சொல்ல வேண்டாம், எதுக்கு இருக்க என்னை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவான். பட் எனக்கு வர்ற பொறாமை, எனக்கு வர்ற பேராசை, எனக்கு வர்ற பெருமை, இதெல்லாம் நான் கவனிக்கிறதுனால எனக்கு தெரியுது சார். அப்போ அதுக்கு என்ன ரிசல்ட், என்ன பண்ணணும் அப்படின்னா, நத்திங் டு டூ, ஒன்லி கவனிக்கிறது மட்டுமே அதுக்கு சொல்யூஷன். நீ கவனிச்சுட்ட அப்படி எனக்கு கவனிக்கிறப்ப எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அது டிஸப்பியர் ஆகுறது தெரியுது. யார் மேல நான் பொறாமப்பட்டனோ அவன் மேல எனக்கு ஒரு விதமா லவ் வருது. நான் பொறாமப்பட்டதை பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த பொறாம வந்து அப்படி லவ்வா மாறுறதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி யூ ஆர் த புக் ஆஃப் மேன் கைண்ட்னு சொல்றாரு. என்னை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் படிச்சதுக்கு ஈக்குவல் தான் அது. ஏன்னா
எதுக்க இருக்கிறவன் வந்து என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான். எனக்கு கோபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எதுக்கு இருக்கவன் என் மேல கோவப்பட்டான், அப்படி கிடையாது. கோபம்ன்றது எனக்குள்ள இல்லாம எதுக்கு கோமா ஒருத்தன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியுது. என்னோட எல்லா எமோஷனையும் என்னால ரொம்ப கிளியரா பார்க்க முடியுது. அதோட இப்ப என்னோட கோபமே பேசுறான்னு ஏதோ ஒரு பயம் எனக்கு, அதோட என்னோட சப்டிலா இருக்க எல்லா எமோஷன்ஸும் எனக்கு வந்து அப்படியே அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது, எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஜேகே என்ன சொல்லுவாருன்னா, ஆக்ஷன் வித்தவுட் தாட். நம்ம யூஸ்வலா வந்து ஒரு தாட் ஆக்ஷன் அப்படிதான் நமக்கு வந்து இருக்கும். பட் நான் கவனிக்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு தெரியுறது, நிறைய இடத்துல தாட்டே இல்லாம நம்ம ஆக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஆக்ஷன்ல எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எதுக்க இருக்கவன நான் டச்சே பண்ண முடியாது, அது என்னோட ஸ்பௌஸா இருந்தா கூட. ஏன்னா என்னோட ஸ்பௌஸே என்னோட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு தெரியுது சார். உன்கிட்ட இருக்க எல்லா குவாலிட்டி, நீ வந்து வெறுக்கிற எல்லா, நான் ஏன்னா நம்ம ஸ்பௌஸ் எப்பவுமே ஒரு குறை சொல்லிட்டு இருப்போம். எனக்கு வந்து நான் கவனிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த குவாலிட்டி அங்க இல்ல, அது என்கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. கவனிக்கிறது மட்டுமே அதுக்கு சொல்யூஷனா இருக்குது சார். கவனிச்சுட்டா அது டிஸப்பியர் ஆயிருது. அப்ப வர வர நான் கவனிச்சுட்டே இருக்கணும். அதனாலதான் அவர் வந்து சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சொல்றாரு. ஏன்னா நம்ம அவ்வளவு சரக்கு உள்ள வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மொமெண்ட் இதை கவனிச்சா அது போகுது, அடுத்து இன்னொன்னு வருது, இன்னொன்னு கவனிச்சா அது போகுது. எனக்கு வந்து இப்படி போறதை என்னால பார்க்க முடியுது. பட் நம்ம அவ்வளவு வந்து கண்டிஷன் ஆயிருக்கிறதுனால இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்குது சார். அதனால எனக்கு கவனிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னால எதுக்கு இருக்கவன தப்பே சொல்ல முடியல. எப்பவுமே எனக்கு வந்து எல்லாமே என்கிட்டதான் நான் மாத்த வேண்டி இருக்கு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது சார். நான் ஜேகேட்ட இருந்து கத்துக்கிட்டது அதுதான் வச்சுக்கோங்களா. எனக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவர் தான் சொல்லி கொடுவாரு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஷன்ல அவர் அந்த குட்டி பையன் கேட்கிறா, இப்ப நான் வந்து திருந்திட்டேன்னா வந்து லஞ்சம்லாம் ஒளிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அவருக்கு அழகா பதில் சொல்றாரு, உன்னைய நீ கவனி, உன்னைய மட்டும் மாத்து அப்படின்றாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே சொசைட்டி சார். அதனால எனக்கு வந்து ஜேகேல பிடிச்சதே வந்து எந்த ரிலீஜியனுக்குள்ளயுமே போகாம ஜஸ்ட் ஒன்னே கவனி அப்படின்னு சொல்றது வந்து எங்க வேணாலும் அதை எடுத்துட்டு போக முடியும் சார், ரிலீஜன் இல்லாம எந்த பிலீஃபும் இல்லாம. ஏன்னா அது இமீடியட் ரிசல்ட் நமக்கே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை கவனிக்கிறப்ப நான் எப்படியாப்பட்டவளா இருக்கிறேன் அப்படிங்கறது வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது சார். எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் நம்மளை கவனிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஓகே. நன்றி. ரொம்ப பிராக்டிக்கலா அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்னது ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக நாம் வந்து பாஸ்கர் அவர்கள் பேச விரும்புகிறார் நினைக்கிறேன். பாஸ்கர் சார் பேசுறீங்களா? எஸ் சார், நான் யூகேல இருந்து பேசுறேன். பேர் பாஸ்கர். ஐ திங்க் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜேகே த்ரூ யோர் லெக்சர்ஸ் சார் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் ட்ரை பண்றது வந்து ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம எவ்வளோ காமன் லாங்குவேஜ்ல போட முடியுமோ அப்படி போடுறதுதான் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். பிலாசபியை வந்து எலிட்டிஸ்டா ஆக்காம எவ்வளவு காமன்ல ஜெனரிக்கா ஆக்க முடியும்ன்றத அவர் ட்ரை பண்ணிருக்காரு. பட் பீப்புள் ஐ திங்க் தே வேர் கைண்ட் ஆஃப் ட்ராப்ட் இன் தட் இது எலிட்டிஸ்டா இருந்தாதான் அது வந்து அவர் ஒரு டீச்சரா எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில வந்து இல்ல மெயினா வந்து அவரோட டீச்சிங்ஸ்ல நம்ம காமன் டெர்மினாலஜில பார்க்கணும்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொன்னது அதுதான். ஐ திங்க் ரிஃப்ளெக்ஷன் தான் மெயின் திங் நினைக்கிறேன். டே டு டே லைஃப்ல everything, if we start reflecting on ourselves rather than saying my reflection is what I'm seeing in others, which is basically mirroring or echoing. But I think we should be, I mean, it's an oxymoron, self-reflection, but actually it is a reflection on ourselves. Over action நம்ம வந்து பார்த்தோம்னா we'll be able to understand how we're behaving and how we can change. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் உடைய என்னுடைய தாட்டா இருந்து சொல்லணும்னு நினைச்சது. பட் ஆன் த செகண்ட் டாபிக் வந்து there are two aspects, two conundrums. ஒன்று வந்து அவர் நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ஐடியா இல்லை அவர் டெமோக்ரஸி பத்தி என்ன சொன்னாருன்றது, பாலிடிக்ஸ் பத்தி என்ன சொன்னாருன்றது. இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது டெமோக்ரஸி has its own problems அப்படின்னும் போது அதோட எப்பவுமே ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணும்போது தி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் will always lead to
two common points. Two extreme points always meet at the point when produce a result which is more or less equal. அந்த வகையில இவர் வந்து சொல்றது வந்து will it lead to anarchy, extreme of the left side போகுமா? இது எல்லாமே செல்ஃப் கவர்னன்ஸ் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா ஒரு சொசைட்டல் ஆர்கனைசேஷன் இல்லாம போய் அனார்கிக்கு போகுமா அப்படின்றது ஒரு 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 தாட் ப்ராசஸ், ஒரு கொஸ்டின் மார்க். அது உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க பேசுறதுக்கு. ஆன் தி அதர் சைட் ஆஃப் சேலஞ்சிங் தி கண்டிஷன் மைண்ட் அண்ட் கண்டிஷன் திங்கிங், அந்த ஆஸ்பெக்ட்ல தட் இஸ் இண்டிவிஜுவல் கண்டிஷனிங் அண்ட் சொசைட்டல் கண்டிஷனிங். ஸோ அது வந்து கரண்ட் பாலிடிக்ஸ்ல இது பார்க்கும்போது சொசைட்டல் கண்டிஷனிங்க பிரேக் பண்ணிட்டு வரவங்க எல்லாமே வந்து தேர் ஆல் அப்ளைங் ஜேகேஸ் டீச்சிங் அப்படின்னு சொன்னோம்னா we are falling into the trap of forming populist governments from யூஎஸ்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் நியூ பார்ட்டி வரைக்கும் அந்த மாதிரி போகுது. பட் அட் த சேம் டைம் ஆன் தி அதர் ஆஸ்பெக்ட் இண்டிவிஜுவல் கண்டிஷனிங் பார்த்தா இந்த பாப்புலிஸ்ட் மைண்ட் செலக்ட் பண்றவங்க, பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டோ பாப்புலிஸ்ட் லீடரை செலக்ட் பண்றவங்க, ஆர் தே ஆல் ஆக்சுவலி திங்கிங் பியாண்ட் தேர் கண்டிஷன் மைண்ட் இண்டிவிஜுவலா, ஆர் ஆர் தே ஆல்ரெடி கண்டிஷன் பை தேர் ஓன் ப்ரிஃபரன்சஸ்? ஸோ அந்த கான்ட்ரம் வந்து இட் ஜஸ்ட் ஓப்பன்ஸ் அப். அதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ். ஓகே நமக்கு நேரம் கடந்து கொண்டிருப்பதால் வந்து அடுத்த ரொம்ப சுவாரஸ்யமா முக்கியமான நாம் பேச வேண்டிய போரை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஆனால் இதனுடைய முடிவுரையாக ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அதுவே நம்ம கன்சல்டேட் பண்ணால் தெரியும். பொதுவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலிட்டிக்ஸ்ன்றது நம்முடைய டெய்லி லைஃப், நம்முடைய லைஃபோடைய ரிஃப்ளெக்ஷன் தான், அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அரசியல் இருக்குது. நம்ம டெய்லி லைஃப், நம்ம லைஃபே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, வயலண்ட்டாக இருக்குது, அம்பிஷியஸாக இருக்குது, ரொம்ப பேராசையோடு இருக்குது. அப்படின்னா இதுதான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுதான் வந்து அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம தான் அவங்களும் புதுசாக வந்து சமுதாயத்துலேருந்து வந்தவங்க தான் அவங்களும். வயலண்ட்டாக இருக்கிறது, ஆம்பிஷியஸாக இருக்கிறது, க்ரீடியாக இருக்கிறது எல்லாம் வந்து யூ கனாட் ஹாவ் எ பர்ஃபெக்ட் சிஸ்டம் வித் இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அண்ட் தட் இஸ் நாட் த பொலிட்டிக்கல் கொஸ்டின். எது டெமோக்ரஸி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்றது ஜேகே சொல்கிறாரு. இட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் கொஸ்டின். இது வந்து திஸ் இஸ் எ சைக்கலாஜிக்கல் கொஸ்டின். அதை வந்து உங்கள் கொஸ்டின் இது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து உருவாக வேண்டிய ஒரு கேள்வி இது. அது நாளைக்கு அல்ல, இந்த நவ், இப்பொழுதே தோன்ற வேண்டிய இந்த நொடியை நம்ம கேட்டுட்ருக்கோம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுமா? அவங்க அழகாக சொன்னாங்க, நான் என்னை கவனித்து கொண்டிருப்பதால் எல்லாம் முதிர்ந்து போகிறதுன்னு. இது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க பார்த்துட்டு சொல்லும்போது இந்த ஹோல் டிஸ்கஷனுக்கான ஒரு சாட்சியாக அவங்க இருக்கிறது ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ வந்து டூ நாட் வெயிட் ஃபார் த பொலிட்டீஷியன்ஸ் டு சேஞ்ச். எல்லாமே நான் அவருடைய கோட் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் மாறுவார்கள் என்று வெயிட் பண்ணார்கள். டூ நாட் வெயிட் ஃபார் த பார்லிமெண்ட் டு சேஞ்ச். டூ நாட் வெயிட் ஃபார் த கான்ஸ்டியூஷன்ஸ் டு சேஞ்ச். சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள். அண்ட் இன் தட் சேஞ்ச் யூ வில் see what kind of society, what kind of government, what kind of relationship with other is possible. ஸோ இந்த லெவலில் இதை நம்ம இந்த செக்ஷன் முடிச்சுக்கிட்டு அகைன் த டைம் இஸ் 7:48. அடுத்ததாக போர் சம்பந்தமானது முக்கியமாக வந்து இன்றைக்கி, அதனால தான் கர்னல் அவர்கள் கருத்தை கூட நான் இதை எதிர்பார்க்குறேன். போர் என்பது வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியின் விளக்கப்படி போர் வந்து எப்படிப்பட்டதாக இந்த பதட்டங்களை எப்படி விலகிக் கொள்வது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ போர் என்பது வந்து அவரை பொறுத்த திருப்பி இதே தான், அவருடைய ஒரே பாட்டு தான், அந்த பாட்டை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் விளக்குறாரு. போர் என்பது வந்து ஏதோ எங்கேயோ நடக்கிறது இல்லை, அது ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். போரினுடைய ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற பிரிவினை மனப்பான்மை என்பது பெரிய அளவில் போராக வெளில நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மினியேச்சர் அங்கே பெருசாக நடக்குது. பிரிவினை என்று சொன்னால் அது மதமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அடையாளத்தோடு நம்ம வந்து அதை பாண்டிக்கிறோம். போர் என்பது வெளியில் நடப்பது மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குதுன்றார். இது இந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து தான் போர் உண்டாகிறதா அவர் கருதுகிறார். அதில் வந்து உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கான்ஃப்ளிக்டை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு பர்சனல் ரெஃபரன்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அலுவலகத்தில், வீட்டில், உறவில் ஏதாவது ஒரு எதிரியை நம்ம உண்டாக்குறோம்.
அலுவலகத்திலெல்லாம் வந்து இந்த எதிரி மனப்பான்மை கூடிக்கொண்டே இருப்பதாக சில பேர் வந்து சொல்கிறாங்க. இல்லை ஒரு கொடியை அடையாளமாக வச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க, ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க, ஒரு தேசத்தை வைத்து கொண்டு சண்டை போடுறாங்க, வேறு ஒரு குழுவினுடைய அடையாளமாக போர் நடக்கிறது. நம்ம வந்து ஒருத்தரை வந்து விலைக்கு வைக்கிறது, அதர் இஸ் கிரியேட்டட். அப்போது இந்தியன், அமெரிக்கன், அவன் சொல்லிட்டார் அவர், என்னது இந்தியா வந்து ஒரு ஹெல் ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹெல் ஒரு நரகம், இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போது யார்? ட்ரம்ப்பு நேற்று சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அதை பார்த்துருப்பீங்க. அப்போ தேசியம் என்பதும் தேசம் என்பதும் நாம் என்பதும் அதர் என்பதும் வந்து உருவாக்கும் போது இது வந்து முதல் அடிப்படை இதுதான். இப்போ விதை வந்து இங்கே தான் இருக்குது. இந்த விதையினுடைய விருட்சமாகத்தான் போர் உருவாகிறது, மனிதர்களுடைய மனநிலை. அப்போ நம்ம பாதுகாப்பாக அவர் நண்பர் சொன்னது மாதிரி ஒரு பயம், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பாக இருக்கணும்னா, ஒரு நாட்டையே பாதுகாப்பாக இருக்கணும்னாக்க நிறைய ஆயுதங்களை உருவாக்கிக்கணும், இல்லை வாங்கணும். அப்போது பாதுகாப்பினுடைய தேடல் தான் பயத்தை உண்டாக்குகிறது. பயம்தான் பாதுகாப்பை உண்டாக்குகிறது. இந்த பயம் வந்துடுச்சுனாலே உங்களுக்கு எதிரிகள் வந்து உருவாகிறார்கள். பாதுகாப்பு பயத்தை உருவாக்குகிறது, பயம் எதிரியை உருவாக்குகிறது. இல்லைன்னா ஒரு தேடலாவது அது சம்பந்தம் நம்ம உருவாக்குறோம் சொல்கிறார். இதுக்காக அவர் வந்து ஐநா சபையெல்லாம் போயிடுச்சிட்டார். ஐநா சபையெல்லாம் யூஸ்லெஸ்ஸு, அதன் மூலமாக போர்லாம் நிறுத்த உடனே ஐநாலேயே போய் வந்து அவர் வந்து கருத்துரையாற்றிருக்கிறார். அவர் பல பேர்கிட்ட போய் இதை சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தார். காரணம் என்னென்னாக்கா, மக்கள் மனதுக்குள்ளே வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைச்சார் அவர். ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் மக்கள் மனதுக்குள்ள ஒரு மாற்றங்கள், இப்போ மேடம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அந்த மாதிரி மாற்றங்கள் தோன்றுமானால் அது வந்து அரசியல்லையும் வெளிப்படும். அரசியல் தலைவர்களும் மக்களுடைய குரலுக்கு வந்து அடிபணிய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவார்கள். ஆக இந்த அளவில் வந்து நேஷனலிசம்ன்றது அவரை பொறுத்தவரை தேசியம் என்பது கூட ஒரு குளோரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ட்ரைபலிசம். அப்படின்ற நேஷனலிசம் என்பது ஒரு பொய் தெய்வம் என்று கூட அவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் வந்து நம்ம இங்கே நிறுத்திக்கிட்டு இந்த உரையாடலுக்குள்ளே போகலாம். அடுத்து வினோபா தீபம் அவர்கள் பேசுவார்கள். வணக்கம், என்னுடைய பெயர் வினோபா தீபம். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கடந்த காலங்களில் எத்தனையோ உலக போர்கள் நடைபெற்றது. பல நாடுகளுக்கிடையே அவர் இருக்கின்ற காலத்திலேயே போர்கள், சண்டைகள் நடந்து கொண்டு இருந்தன. அதை குறித்து அவர் அந்த காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டங்களுக்கு அப்பொழுதே அவர் அதற்கான வழிமுறைகளை, அதை நிறுத்தும்படியான அதற்கான நடைமுறைகளை என்ன செய்யலாம், என்ன தீர்வு அதற்கு காண முடியும் என்பதை அப்பொழுதே அவர் தன்னுடைய உரைகளில் கூறியிருக்கிறார். அவர் கூறுகிறார், நாம் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளோம். அதை தீர்த்து வைக்க அரசியல்வாதிகளால் ஒருபோதும் முடியாது. விஞ்ஞானிகளாலோ தொழில்துறையாலோ அதற்கு தீர்வு காண முடியாது. அதன் தீர்வு அரசியலிலோ மதங்களிலோ அறிவியல் உலகத்திலோ இல்லை. அது நம் பிரக்னையில், உணர்வு நிலையில் உள்ளது, நம்மிடையில் தான் உள்ளது. பிரக்னை உணர்வு நிலை என்பது இந்த இடத்துல செல்ஃப் நாலேஜ், உள்ளுணர்வு, விழிப்புணர்வு, புரிதல், இப்படி கூறலாம். அனைத்து பிரச்சனைகளுக்கும், போர்களுக்கும், நெருக்கடிகளுக்கும் தீர்வு நமக்குள்ளேயே உள்ளது, வெளியே அல்ல. மனிதனும் இந்த உலகமும் ஒன்றிலிருந்து ஒன்று தனித்திருப்பவை அல்ல, இரண்டும் ஒன்றே. மனிதன்தான் உலகம், உலகம்தான் மனிதன். உலகத்தில் இருந்து நம்மை பிரித்து பார்ப்பதென்பது வெறும் அறியாமை ஆகும். இந்த உலகம் வேறு, நாம் வேறு என்று பார்க்கும் மனித மனம் நான் என்ற இருமாப்பையே அடிப்படையாக கொண்ட மனம். நான், எனது, தனது என்று நினைக்கும் பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது என்று பார்த்தோம் என்றால், அங்கேதான் பிரிவினையே ஆரம்பம். பிரிவினை, வேற்றுமை, பகைமை, பொறாமை, அச்சம், ஆசை, இவை அனைத்துக்கும் மூல காரணம் அதுதான். இரண்டிற்கும் அந்த வேறுபாடுதான் காரணம். அந்த ஒன்றிணைப்பு அங்கு இல்லை. இந்த மனம் விழிப்பு நிலையில் இருக்க முடியாது. வேற்றுமையில் இருக்கின்ற மனம் விழிப்பு நிலையில் இருக்க முடியாது. விழிப்பு நிலை இல்லை என்றாலே அங்கே அமைதி இருக்க. அந்த அமைதியின்மைதான் இன்றைக்கு உலகத்தில் போர் பதட்டங்களுக்கு முக்கியமான காரணம். ஆகவே உலகத்தை மாற்ற வேண்டுமெனில் மனிதன் தன்னைத்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு கூட எத்தனையோ நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஜனநாயகம் என்று சொல்லும் பொழுது ஜனநாயகவாதி என்று நாம் பார்க்கும் பொழுது ஜனநாயகத்தில் இருக்கின்ற குறைகளை நாம் வெளியில பார்க்க வேண்டாம். ஜனநாயகத்தில் என்ன குறைகள் இருக்கிறதோ அது நம் மனதில் தான் இருக்கிறது. ஸோ ஜனநாயகத்தை மாற்றுவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனதில் இருக்கின்றதான நம்முடைய அந்த ஜனநாயகத்தை பற்றியதான அந்த நம்முடைய மனதில் இருக்கின்றதான அந்த நினைவுகள் தான், அந்த குறைகள் தான், அந்த குறைபாடுகள் தான், அந்த தீமைகள் தான் வெளியே பிரதிபலிக்கிறது. அப்படி என்றால் ஜனநாயகத்தை பற்றி அவர் கூறுகின்றாரா? அது நடைமுறையில் சாத்தியம் அல்ல, அதை மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அதை கொண்டு வர முடியும். அதனால்தான் அது மட்டுமல்ல, ஆக உலகத்தை மாற்ற வேண்டும் மனிதன் தன்னைத்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை ஆழமாக உணரும் போது நமது பொறுப்பு மிக தெளிவாகிறது. நம்முடைய பொறுப்பு தான் இது. வெளியே நடக்கின்ற எல்லா காரியங்களும், நிகழ்வுகளும், நிகழ்ச்சிகளும் அதற்கு உலகம் பொறுப்பல்ல, நாம் தான் பொறுப்பு. தனி மனிதன்தான் பொறுப்பு, உள்ளம்தான் பொறுப்பு. உலகத்தின் நிலைக்கு நாமே காரணம் என்பதையும், அதே நேரத்தில் மாற்றத்திற்கான சக்தியும் நம்முள் இருப்பதையும் நாம் உணர்கின்றோம். அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. நீ உன்னால உலகத்தை மாற்ற முடியுமா என்று கேட்கிறார்கள். நம்மாலே நம்முடைய உள்ளத்திலே நாம் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றால் அது நிச்சயமாக உலகத்தில் கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் வெளியில் இருந்து வராது, அது உள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நமது சிந்தனைகள், உணர்ச்சிகள், செயல்கள் இவற்றை விழிப்புடன் கவனித்தால் ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்கின்றது. இப்படிதான் கூறுகிறார் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி. இந்த அழகான அந்த வார்த்தைகளை வைத்துதான் நமக்கு அந்த உறுதியை கொடுக்கின்றார். அந்த உள்ளான மாற்றம் தான் உண்மையான புரட்சியாகும் என்று ஜெய் கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார். அது சத்தம் இல்லாதது, ஆனால் ஆழமானது. அந்த புரட்சியில் மனிதன் தன்னையும் உலகத்தையும் புதிதாக காண ஆரம்பிக்கின்றான். செய்ய அரசியல் அமைப்புகளை மாற்ற, புதிய கொள்கைகளை உருவாக்க, இவை அனைத்தும் வெளிப்புற மாற்றங்களே. ஆனால் இந்த மாற்றங்கள் நீடிக்காதவை. ஏனெனில் மனிதனின் உள்ளார்ந்த நிலை மாறாமல் இருந்தால் வெளிப்புற மாற்றங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என்று கிருஷ்ணமூர்த்தி அருமையாக தன்னுடைய உரைகளை கூறுகிறார். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப தொகுத்து கொடுத்தீங்க. நன்றி. திரு சரவணன் அவர்கள். வணக்கம் ப்ரொஃபசர். நான் சரவணன், சென்னையில இருந்து பேசுறேன். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. நான் 2014 அப்புறம் ரொம்ப ஜெய கிருஷ்ணமூர்த்தியை ரொம்ப நெருங்கினேன். என்னோட இது சொந்த கதை கிடையாது, இது ஒரு பிரதிபலிப்பா இருக்கு. நான் சமூகம் எப்படி இருக்குங்கிறத நான் உற்று நோக்கும் போது நான் அப்புறம் என்னைய நோக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு நண்பர் மூலமா நான் திரும்பவும் அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சேன், வாசிக்க ஆரம்பிச்சேன். 2014 இந்தியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீழ்ச்சி நான் நினைக்கிறேன். பட் அந்த ஆட்சி மாற்றத்தை அன்னைக்கு நான் விரும்பினவங்கல நானும் ஒருத்தன். அப்புறம் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் கருத்துக்கள், தேசியவாதம், மத கருத்துக்கள், இது எல்லாத்தையும் ஆராயும் போது ஏன் நான் அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்பினேன், அது ஏன் நான் ஆதரிச்சேங்கிற போது இந்த தேசியவாதம், மத கருத்துக்கள், மத அடிப்படைவாதம் எனக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அதுதான் இது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துது. இங்க எல்லார் மேலேயும் இந்த எண்ணங்கள் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ, இந்த எண்ணங்களுடைய நம்ம எல்லாம் சேர்ந்துதான் அதை அங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் அப்புறம் உணர ஆரம்பிக்கிறேன். இந்த கேள்விகள்லாம் அடிப்படையில வரும்போது என்னுடைய நம்பிக்கைகள் மேலேயே எனக்கு கேள்விகள் வரும். இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையான்னா இருக்கு, ஆனா மொத்தமா அது வேற ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி தான். அவர் தான் என்னுடைய அந்த கருத்துக்களை மாற்றினாரு. பட் எனக்கு இந்த மாற்றம் வர்றதுக்கு காரணம் புறத்துல ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் தான் காரணம். ஆனா அந்த சமூகத்துல ஏற்பட்ட இழிவுகளுக்கு, அழிவுகளுக்கு இன்றைக்கும் நான் பொறுப்பா இருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். இப்போ எனக்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத முதல்ல டெய்லி என்னைய நான் கவனிக்கிறேன். கூடவே சமூகத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது ரெண்டுமே நடக்குது, சைமல்டேனியஸா நடக்கிற ஒரு காரியம் தான். இந்த நேரத்துல ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட 2-3 கோட்ஸை நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். We are human beings, not Americans, not black people or brown people, communists, socialists, Hindus, Catholics and so on. இது எதுவுமே நம்ம இல்லை அப்படிங்கிறார். As long as human beings are hurt, their action, hurtனா HURT, hurt, their action will always be violent.
அப்புறம் வந்து இன்னொரு கோட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, we are educated to be cruel to each other. அடுத்தது, கவர்மெண்ட்ஸ் வாண்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பெரும்பாலும் நம்ம சமூகத்துல ரொம்ப ரொம்ப ரைட்டா இருக்கிற மனுஷன், ரொம்ப சரியா இருக்கிற ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா அதிகமா சமூகத்தினால தண்டிக்கப்படுவான். கவர்மெண்ட் வாண்ட்ஸ் எஃபிஷியன்ட் டெக்னீஷியன்ஸ், நாட் ஹியூமன் பீயிங்ஸ், பிகாஸ் ஹியூமன் பீயிங்ஸ் பிகம் டேஞ்சரஸ் டு கவர்மெண்ட்ஸ் and to organized religious as well. That is why governments and religious organization seek to control education அப்படிங்கிறாரு. ஸோ பிரச்சனைய அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இதை நம்ம எல்லாருமே, சமூகம்ங்கிறது நம்மளுடைய கூட்டு கலவை தான், நம்ம தனித்தனி யூனிட்டோட கூட்டு கலவை தான். ஆனா எல்லா யூனிட்டையும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் இயங்குது அப்படிங்கிறது ஜேகே வாசிக்கும் போது நமக்கு புரியுது. அப்போ அந்த ஒவ்வொரு யூனிட்டையும் சரி பண்ணும் போதுதான் அந்த கூட்டு சமூகமும் அதுக்குள்ளான மாற்றங்களும் வருகிறது புரியுது. இப்படி புரியும் போதே ஒரு அவநம்பிக்கையும் வருது. அப்போ உடனடி மாற்றம் இருந்து இப்போதைக்கு அவர் உடனே இமிடியேட் எவல்யூஷனை தான் அவர் சொல்றாரு. பட் இமிடியேட் எவல்யூஷன்ங்கிறது உடனே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதும், இப்ப நடக்கிற உலக போர்களுக்கு நாமளே காரணமாகவும் இருக்கோம், இப்போதைக்கு நம்மளால உடனே நிறுத்தவும் முடியாது. பட் அந்த எவல்யூஷன் நோக்கி மனித சமூகம் நகரும் போது மட்டும்தான் அது சாத்தியம். அவர் சொல்ற எவல்யூஷன்ங்கிறது, அவர் சொல்ற இந்த தடைகள், இந்த கண்டிஷன்ஸ், அடையாளங்கள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டு விலகி எப்போ ஒரிஜினல் ரியலைசேஷனுக்கு வரமோ அப்பதான் இது சாத்தியம். பட் இது எப்படி நடக்கும்னா அகைன் எஜுகேஷன் தான், வேற வழியில். அவர் சொல்ற மாதிரி we are educated to be cruel to each other தான். அப்ப அந்த எஜுகேஷன்ல அந்த குரியாலிட்டியை இல்லாம நீக்கிற மாதிரியான ஒரு எஜுகேஷனை ஆரம்பிக்கணும். காந்தியோட கோட் ஒண்ணு ஞாபகம் இருக்கு, அகிம்சை உலகத்தை நாம் படைக்க வேண்டும் எனில் குழந்தைகளிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இன்னொரு கோட் காந்தியோடது இருக்கு, நான் எப்பெல்லாம் மனசு சோர்ந்து போகணும் அதை நான் திரும்பவும் நினைச்சுக்குவேன். மனித சமூகம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், அதுல ஒரு துளி விஷம் கலந்து விடுவதால் அதனால் சமூகம், அந்த சமுத்திரம் அப்படியே ஒன்றும், சமுத்திரமே விஷமாகி விடாது, நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியா இன்னொரு கோட்டு, இது எல்லாமே கோட்டு தான். ஏன்னா நான் சொல்றதை விட என்ன சொன்னார், ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னாருங்கிறது உள்வாங்கிட்டு நம்மளுடைய புரிதல் இருந்து ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். The men who dropped the atomic bomb on Hiroshima said that God was with them அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே, எல்லா கொடூரங்களை செய்யறவங்களும் கடவுளை துணைக்கி வைக்கிறாங்க. அப்ப அந்த கடவுள் உண்மையிலே யார் பக்கம் இருக்காருங்கிற ஒரு கேள்வி வந்தது. சமீபத்துல நம்ம ஒரு லாக் ஆஃப் டெத்துக்காக 9 காவலர்களா 10 காவலர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அப்போ அந்த லாக் ஆஃப் டெத் அப்ப மனசுல என்ன ஒரு அதிர்ச்சி வேதனை வந்ததோ அதே இந்த தீர்ப்பு வந்தப்போ நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு அறக்கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. நிறைய நண்பர்களை கேட்கும்போது இல்ல இது சரி, அப்பதான் திரும்ப நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நடக்காம இருந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இது எப்படி சரி அப்படின்னு, அது கொலைனா இதுவும் கொலைதானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இதெல்லாம் தான் என்னுடைய சிந்தனை. இதோட நிறுத்திக்கலாம். இல்ல, அருமையா சொன்னீங்க. இந்த இது சம்பந்தமாக ஜே கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் இஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஏனென்றால் அதுக்குரிய தகுதி நீ தானே அவன் தானே நீ அப்படின்றத அதே அவருடைய சிந்தனை வச்சுட்டு அலுவலர்களோடு அதை அவர் பல இடங்களில் வன்மையாக மறுத்து இருக்கிறார். நீங்கள் சிந்தித்தது 100க்கு, என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 சரியான ஒரு விஷயம். அப்படிலாம் நாட்டில் நம்ம எந்த விதமான சீர்திருத்தத்தையும் பண்ணதில்லை இது வரைக்கும். எவ்வளவோ மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன, நடக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக அது சம்மந்தமாக பேச நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். இந்த அளவில் அதை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்முடைய கர்னல் அருள் செல்வன் முத்தையா அவர்கள் பேசுவார்கள். மிக்க நன்றி. நீங்கள் பேராசிரியர் போரை பற்றி சொல்லும் பொழுது, வார் அரசியலை பற்றி கூறும்போது போரினுடைய ஒரு தொடர்வதுதான் பை அதர் மீன்ஸ் என்று சொன்னார். வார் என்பதே, போர் என்பதே கண்டினியூஷன் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் பை அதர் மீன்ஸ். இப்பொழுது அந்த போருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் இந்த அரசியல். ஏனென்றால் வெகுவான மக்களை தங்கள் கட்டுப்பாடுக்கு கீழ் வைப்பதுதான் அரசியலின் முக்கியமான நோக்கம்.
இப்பொழுது பேசிய பலரும், நன்றி பேராசிரியருக்கு, அவர் மூலம் இத்தனை பேரை கேட்டது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. இவர்கள் அத்தனை பேரும், நாம் அத்தனை பேரும் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். அடுத்தது ஒருவர் கூறினார், நம்மளுடைய டெமோக்ரஸியை இழந்தால், டெமோக்ரஸி அதில் மக்களுடைய தீர்வு வராததற்கு காரணம் பல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இதை திசை திருப்பி, என்னுடைய சாட்டிலே நான் கூறியிருக்கிறேன், அவர்கள் சுயநலத்துக்காக இதை தவிடுபொடியாக்கி விட்டார்கள். கிராமத்தில் கிராம ராஜ்யம், கம்யூனிசம் எல்லாமே அதிகார பரவலைத்தான் குறிக்கோளாக கொண்டது. அதிகார பகிர்வு என்று சொல்வது ஊழலிலே திளைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. பரவல் என்பது தனி மனிதனின், ஒரு கிராமத்தின், ஒரு குழுவின் கருத்தை கேட்டு முடிவு செய்வது. அதனால்தான் இன்றைக்கு அரசியலில் நோட்டா என்பது முக்கியமாக பயன் தரும். இந்த அரசியலின் அகந்தையை, ஆணவத்தை குறைப்பதற்கு வழி ஏற்படும். இன்னொரு தகவல் சொன்னார், அனார்கி என்பது நம்மளுக்கு இந்த டெமோக்ரஸியை விட வேறு வழி இல்லாமல் அந்த இதற்கு போய்விடுமோ என்று ஒரு அச்சத்தை எடுத்து சொன்னார். அச்சம்தான் நம் வாழ்வில் தெளிவில்லாமல் எடுக்கும் முடிவுகளுக்கு காரணம் என்று ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுகிறார். அண்ட் நமக்குள்ளே போகும்பொழுது நமக்கு வெளி உலகத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பு எடுக்கிறது. அதனால்தான் அந்த அவேர்னஸுக்கு அவர் அவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார். இந்த அனார்கி, காட்டிலே நாம் விலங்குகளை பார்க்க செல்கிறோம், அங்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் இருக்குது. வயலன்ஸும் இருக்கலாம், ஏனால் சில விலங்குகள் மற்றவற்றை அடித்து கொன்றுதான் உயிர் வாழ முடியும். இங்கும் நாம் மற்ற விலங்குகளை அடித்து கொன்று வாழ்வதற்கு, சுவைப்பதற்கு விரும்புகிறோம். முன்னாடி அந்த தேவை இருந்திருக்கலாம், இப்பொழுது அது இல்லாவிட்டாலும் நான் வெஜிடேரியன் ஆன பின்பும் இந்த புரோட்டீன் சோயா சங்க்ஸை சாப்பிடும் பொழுது அந்த கறி உண்பதற்கான வெறி எனக்குள் இன்னும் இருக்கிறது என்பதை உணர்கிறேன். அதனால்தான் ஜேகே உறவுகளை ஒரு கண்ணாடியாக பார்த்து நம்மளை அறிந்து கொள்ள முடியும் என்று எடுத்துரைக்கிறார். இன்று 71 வயதிலே நான் நம்மளுடைய தொன்றுதட்ட வழக்கத்தின் ஒரு பகுதியாக பிரம்மச்சரியம், கிரகாஸ்திரம், நான் மதத்திற்குள்ளே போகவில்லை, நமது வயதிற்கு ஒத்த உடற்கூறு உணர்ந்த ஒரு ஆரோக்கியமான, அனைவருக்கும் நலமான ஒரு வாழ்க்கை முறையை நான் விரும்புகிறேன். இன்று நான் இன்னும் ஒரு வருடத்திலே அதன்படி சந்நியாசத்திலே போக வேண்டும். சந்நியாசம் என்றால் எல்லாத்தையும் நான் துறந்து விட்டேன் என்பதில்லை. எல்லாத்திலிருந்தும் நீங்கள் சொன்னது போல அந்த ஆற்று ஓட்டத்திலிருந்து விலகி இருந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொண்டேன். நன்றி 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 நன்றி. அடுத்து திரு மருதுரை அவர்கள். சார் மருதுரை. சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பேராசிரியர் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஜேகே டுடே திரு சரவணன் பேசியது மிக சிறப்பாக இருந்தது. நான் இந்த உரையாடலின் சாரத்தை ஒரு கேள்வியாக முன்வைத்து மிக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். JK today, question is how to be free from the known in today's times of influencer agenda driven Insta world where everything has become algorithmic. The individual who faces the phenomena of alienation from himself, an individual phenomena, the individual in the society becoming a subscriber to fascist social behavior
in this context, how are we to adopt JK? Madam Uma Nasik அவங்களும் ரொம்ப நல்லா பேசுனாங்க. Yes, we observe, but where the screen in front of us, the algorithms designed by vested interests completely occupied today's mind, what is the solution? Is there a solution of the individual observing oneself to the algorithmic agenda that is invading individuals and the society? Thank you, sir. Okay, this question will be answered in the next topic. We are going to deal with artificial intelligence and J. Krishnamurthy. This topic. Sir, செல்வராஜ் ராமன் பேசுறேன். ஒரே நிமிஷம் சார். சார் அதான் அடுத்து செல்வராஜ் ராமன் வாங்க வந்துட்டீங்களா வாங்க. சார் வணக்கம், நான் செல்வராஜ் ராமன் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார். உங்கள்கிட்ட 2-3 வாட்டி பேசியிருக்கேன். நான் ஒரு நிமிஷத்துக்குள்ள என் பேச்சை முடிச்சிடுறேன். சொல்லுங்க சார். இது இந்த சம்பந்தமா நான் பேசுறதுக்காக சில குறிப்புகள்லாம் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த அதாவது மனப்புரட்சி இல்லாம ஒரு விரல் புரட்சியால டெமோக்ரஸிங்கிற ஒரு கான்செப்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மனசால திருந்தணும். அதுக்கு முதல் படியா இந்த சொசைட்டில முதல்ல பேரண்ட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இது உடனே நடக்கக்கூடியது கிடையாது. நீங்க கூட பழைய வீடியோல டெமோக்ரஸி இஸ் டெட், அது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி மாயஜாலம் சொல்லிட்டு சதாக் சொன்னதை சொன்னீங்க. அதே மாதிரி இது ஒரு 10 years பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா பேரண்ட்ஸ் லெவல்ல அது கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு அவங்க ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன்ல இருந்து வெளில அதாவது எந்த விதமான டாக்மாஸ், அதே மாதிரி இந்த ரிலீஜன், காஸ்ட், லாங்குவேஜ், இந்த லிங்குவிஸ்டிக் பயாஸ் இதுல இருந்தெல்லாம் வெளில வரும்போது சாத்தியப்படும். அதே மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் சொசைட்டியை நம்ம உருவாக்கணும்னு சொன்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியங்கிறாரு ஜேகே. அந்த எஜுகேஷன் எப்படின்னு அவர் சொல்றது we are born to the world at large, அதாவது we are the world citizens. வேர்ல்டு சிட்டிசன்ஸ்ங்கும் போது we belong to the world at large. அப்படிங்கும் போது நம்ம அது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம ஒரு சுயநலமா இருந்து எல்லாம் டீக்ரேட் பண்ணிட்டு போயிட்டா நம்மளோட ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுநலம் முக்கியம். அதுக்கு ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அதாவது எண்ணுயிர் டமஸ்டாயின்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் ஒன்று எழுதியிருந்தார். அதுல சொல்லியிருக்கும் போது அவர் ஒரு பெரிய செல்வ செழிப்புல பிறந்து இருந்தாலும், ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்ல வளர்ந்திருந்தாலும், கடைசி காலத்துல ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபட்டு தன்னுடைய பல ஏக்கர் லேண்ட்ஸை தன்னுடைய வேலை செஞ்ச எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். கடைசியில அவருக்கு டொக்கோபார்ங்கிற ஒரு இனத்தை அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மூத்த மகன் செர்கே டால்ஸ்டாய் மூலமா அவங்க ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழு டொக்கோபார்ங்கிற குழு கிறிஸ்டியானிட்டிலையும் சேர மாட்டேங்குது. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பைபிளையோ அல்லது எந்த விதமான ஒரு புனித நூலையும் அவங்க நூலா கருத மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன்ஸ் டு த கோர். மோர் ஓவர் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, சமுதாயத்துல வாழும் போதே மட்டால ஒரு வீடு கட்டுறாங்க. நாளைக்கு அது என்ன ஒண்ணுன்னா, எந்த விதத்திலையும் நமக்கு அது ஒரு பெரிய கான்கிரீட் ஜங்கிளா உருவாவாம இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும்ட்டு. மோர் ஓவர் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடணும், யாரையும் சாப்பிடலன்னு சொல்லக்கூடாது. அவர் காந்தியன் பிரின்சிபிள்ஸ் படி அவங்க என்னதான் அடிச்சாலும் வாங்கிப்பாங்களாம். அது அவங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இதுவா நினைக்கிறாங்க. இன்னமும் இந்த டொக்கோபார் இது கனடாவுல இருந்து அது ஒரு இனமா வளர்ந்துகிட்டு இருக்குது. அவங்க பைபிளையோ வேற எதையுமே படிக்கிறது இல்ல. டால்ஸ்டாயினுடைய ரீசரக்ஷன் அப்படிங்கிற ஒரு நாவலை தான் புனித நூலா படிச்சுட்டு இருக்காங்கிற இதையும் நான் கேள்விப்பட்டேன். நன்றி பேராசிரியர் ப்ரொஃபசர் அவர்களே, உங்கள்கிட்ட அடிக்கடி பேசியிருக்கேன். ரொம்ப நன்றி. நமக்கு நேரம் எல்லாம் பேச முடியாம போகுது. இன்னும் கூட டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு நண்பர் உரையாடல் வச்சுக்கலாமான்னு கேட்கறாரு. அதுக்கு முன்னால ஏன்னா எனக்கு நோக்கம் என்னன்னாக்க, இப்போ இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் டார்ச் பேரர்ஸ் மாதிரி அவங்கள சுற்றிலும் சில உலகத்தில் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் அடுத்து புவனேஷ் கண்ணன் அப்படின்ற ஒரு இருக்காரா? இப்போ பாட்டம் அப் அப்ரோச் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நான் என்னோட அகங்காரத்தை நான் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, அதுக்கு தீனி போடுறதுக்காக நிறைய கண்டிஷனிங் கொண்டு வர்றேன். அந்த கண்டிஷனிங் அந்த இதுதான் அரசியல், கல்வி, சமூக உறவுகள், நம்ம
எல்லாத்துல இருந்து நான் நின்று பார்க்கும்போது எனக்கான புரிதல் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஈவன் நம்ம இந்த போர் அந்த இது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு போர், இந்த போர் வீரன், அந்த பக்கம் ரோஹி இல்லைன்னா தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி பேரு தான் வருது. நீங்க சொல்றது எங்களுக்கு பாதி கேட்கல, நிறைய பிரேக் ஆயிடுச்சு வாய்ஸ். சரி, நம்ம பிறகு அதை பேசுவோம். பொதுவாக அரசியல் தலைவர்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து மனதையே வடிவமைக்கிறார்கள். ஒரு காலத்தில் பூசாரிகள் செய்ததை இப்பொழுது அரசியல்வாதிகளும் செய்தித்தாள்களும் செய்கின்றன. நான் இதுக்கு நேஷனலிசம்ன்றது வந்து ஒரு 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 ஃபால்ஸ் பிலீஃபாக உருவாக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருப்பி இதுதான், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அனிமாசிட்டியை, அந்த கான்ஃப்ளிக்டை, அந்த முரணை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசினா கூட அது புரியும். யூ கேன் டேக் த மெசேஜ் டு த பப்ளிக் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஒரு போரின் பகுதியாக நாமும் இருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற பிரிவினை மனப்பான்மையை இந்த போரை வந்து பெரிய அளவில் உண்டாக்கி அவர் சொல்கிறாரு. இது புரிதலுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களை தீர்வுகளை வந்து உடனே வந்து ஜேகேவும் வைக்கலைங்க. ஆனால் இது ஒரு சிந்திக்கிறோம். அடுத்த செயல்படக்கூடாதுன்னு அவர் சொல்ல அவர் செயல்படுங்கள், இயக்கமாக கூட செயல்படுங்கள், புரிதல் இந்த ஒரு அவேர்னஸோட போனீங்கன்னாக்கா நல்லா இருக்கும்ன்றாரு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து கடைசியாக ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம். ஏன்னா டைம் இஸ் ஆல்ரெடி ஓவர். அதுக்கு பிறகு ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம அதை ஒன்று ரெண்டு பேர் சொல்லிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஏனென்றால் எல்லாரையும் வந்து ரெண்டு சூழலியல் நெருக்கடியும் அதே போல் வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்களை வந்து கூடுதலாக நம்மளை பார்க்கணும். ஏஐ வந்திருக்குது. இந்த ஏஐ வந்ததுனால மனிதனுடைய கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதை பேசியிருக்காருங்க. இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காரு. அவர் சொல்கிறார் 1980 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, in about 10 years or 15 years artificial intelligence will surpass the natural intelligence. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுனாக்க அது உண்மையான நுண்ணறிவை வந்து சாப்பிட்டுடுறது. லீவிங் ஹியூமன்ஸ் ஆஸ் அன்எம்ப்ளாய்டு ஜோம்பிஸ், ஏன்னா ஜோம்பிகளாக அன்எம்ப்ளாய்டாக மாறிடுவாங்க. ஹெல்ப்லெஸ்லி அப்சஸ்டு வித் லீஷர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், எந்த நொடியும் வந்து தங்களை வந்து என்ன சொல்கிறது என்டர்டெயின் பண்ணிக்கணுன்ற வந்து நினைப்பாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவருடைய 80களில் வந்து இறுதி காலத்தில் வந்து அவர் வந்து மனிதன் வந்து இயந்திரத்தன்மையாக மாறுகின்ற போக்கை வந்து அவர் வந்து அவதானித்திருக்கிறார். அதுதான் இப்போ நடக்கிறோம். அப்போ எந்திரம் வந்து அவர் சொல்றாரு, மெஷின்ஸ் வில் டெல் us how to live. நாம் எப்படி வாழ்வது என்று அது சொல்லும். எந்த மருத்துவரை விட சிறப்பாக நோய் கண்டறியும் புத்தகங்களை எல்லாம் மொழிபெயர்க்கும், கவிதைகளை உண்டாக்கும், பீத்தோவன் போன்ற சிம்பனிகளை இசையமைக்கும். அவர் சொல்றாரு, ஜேகே தான் சொல்றாரு, அது இசையமைக்கும், இடிலா தத்துவங்கள், கோட்பாடுகள், அறிவை கூட உருவாக்கும், புதிய குருக்களையும் புதிய கடவுள்களையும் கூட அது கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் கால் வைக்கும்போதே மிக வேகமாக அந்த அல்காரிதம்ஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து முக்கியமான கவலை என்னவென்றால், எந்திரங்கள் மனிதனை போல் ஆவதில்லை, எந்திரங்கள் மனுஷன மாதிரி ஆயிடுச்சுன்றதில்லை, மனிதர்கள் எந்திரங்களாக மாறுகிறார்கள். அவர் சொல்ற பாயிண்ட் தான். அப்போ கவலை வந்து எந்திரங்கள் மனித மூளையை அடைவதல்ல, மனிதர்கள் எந்திர மூளையாக மாறிவிடுகிறார்கள். அதுல இருந்து எப்படி நம்ம வந்து முடிவை அடைவது என்பதுதான் சவால். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம், எப்படி தப்பிக்க போறோம்? வந்து சிவராஜ் கோவிந்தசாமி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய த்ரெட்டா தான் மாறிட்டு வருது. நீங்க இப்போ ரீசெண்டா நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு ரீசனா வச்சு நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது பெரிய பெரிய கம்பெனிஸ்ல. இப்போ நீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா, நிறைய டைம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து மக்கள் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசமா தான் இது யூஸ் பண்றாங்க. லைக் கோடிங்கா இருக்கலாம், இல்ல ப்ரெசன்டேஷன், இந்த மூவி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கிரியேஷன், இல்லை ஈவன் மூவிஸே கூட வந்து இந்த ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஏஐ மாடலை வச்சு எடுத்துட முடியும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாட்டு கூட வந்து ஈஸியா வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற பாயிண்ட் வருது. ஆனா இப்போ எந்த ஏஐயுமே வந்து நமக்கு ஒரு எம்பத்தியோ சிம்பத்தியோ
அதுக்காக ஹெல்ப் பண்ணல. எல்லாமே வந்து இட்ஸ் மோர் அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டஃப் மாதிரி தான் தெரியுது. ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு ஒரு 100 crores மேக் பண்ணுன்னா அந்த கம்பெனி எப்படி வந்து 200 crores ப்ராஃபிட் மேக் பண்ணும், அந்த ஃபினான்ஷியல் கெயினுக்காக தான் நிறைய கம்பெனிஸ் அதை யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி, நாளைக்கு வந்து அந்த இடத்த ஒரு ஆந்த்ரோபிக்கோ இல்லை ஓப்பன் ஏயோ வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த ரேஸ் தான் இருக்க வழிய ஹியூமனிட்டிக்கு நல்லது பண்ணும் அப்படின்றது இந்த ஏஐல எங்கேயுமே இல்லை. நீங்க டச் பண்ண மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து மக்களோட பேசுறது கூட இல்லை. இப்போ ஒரு ஆஃபீஸ் போறோம்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த போய் ஏற்கனவே இங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம் அப்படின்றத போய் நான் ஒரு சேட் பாட்ல போயிட்டு எனக்கு இந்த கொஸ்டின் நான் கேட்டேன்னா அந்த ஆன்சர் எனக்கு வந்துடும். ஸோ வந்து அந்த ஹியூமன் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. நான் ஒரு ஃபோனு இல்லை நானும் ஒரு சேட் பாட், அதுக்கிட்ட நான் கேட்டா எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஈவன் சில நியூஸ்லாம் நான் படித்தேன், மக்கள் வந்து அதை ஒரு சைக்காட்ரிஸ்டாவோ ஒரு ஃப்ரெண்டாவோ டீல் பண்றாங்க. அவங்களோட பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையும் போயிட்டு அந்த சேட் பாட்ல போடுறாங்க. அது வந்து ஏதோ ஒரு சொல்லுது, அதை பேஸ் பண்ணி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஆனா ஒரு சேட் பாட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இட்ஸ் ஆல் அபவுட் டேட்டா. நம்ம வந்து ஒரு டேட்டா ஃபீட் பண்றோம், அந்த டேட்டால அது ட்ரைன் ஆகி நீங்க கொடுக்குற டேட்டாவை வச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுது. இப்போ வந்து அந்த டேட்டா தப்பா இருந்தா, அங்கதான் அந்த பயாஸ்ன்ற வார்த்தை சொல்றாங்க, அந்த டேட்டா தப்பா இருந்தா அது கொடுக்குற ஆன்சர்ஸும் தப்பா தான் இருக்கும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா லோன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு இந்தியன் லோனுக்கு அப்ளை பண்றாரு, ஒரு அமெரிக்கன் லோனுக்கு அப்ளை பண்றாரு, அமெரிக்காலேயே ஒரு பிளாக் அப்ளை பண்றாரு. இப்போ அந்த ஏ எப்படி ட்ரைனா இருக்குன்னா ப்ரீவியஸ் டேட்டா வச்சு பிளாக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உண்மையா போயான்னு தெரியாது, ஒரு பிளாக்ஸ் வந்து ஒழுங்கா பே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா அதுக்கிட்ட இருந்தது, இல்லை இந்தியன்ஸ் வந்து ஒழுங்கா பே பண்ண மாட்டாங்கன்ற டேட்டா அதுக்கிட்ட இருந்ததுன்னா ரிஜெக்ட் யுவர் லோன் அப்ளிகேஷன். ஆனா அந்த அப்ளை பண்ண ஆள் வந்து மேபி யூ மைட் பி த ரைட் பர்சன், யூ மைட் பி அன் ஆனஸ்ட் பர்சன், யூ மைட் வெரி வெல் பே பேக் த லோன். பட் ஆனா வந்து இட்ஸ் கோயிங் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த டேட்டா தட் இஸ் ட்ரைன்ட் ஆன். அப்படி போகும்போது அந்த ஒன் கனெக்ஷன், ஹியூமன் கனெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த அல்காரிதம் சொல்றோம்ல, அதை வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஐ திங்க் ஒருத்தர் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், ஒரு விஷயம் இன்ஸ்டா நீங்க பாக்குறீங்க, somehow வந்து இட் ட்ரைஸ் டு கீப் யூ ஹூக்ட் டு தட். இப்போ ஒரு ரீல் வந்து ஒரு 5 minutes பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறோம், நீங்க வந்து அது ஒரே ஒரு ரீல் ஒன்று பாக்குறீங்க, இட் கோஸ் ஆன், ஏதாவது டூம் ஸ்க்ரோலிங் சொல்றாங்க, அப்படி நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. when you finish you might have spent like 2 hours or 3 hours you have spent. அதுக்கப்புறம் வந்து you have this guilty feeling, நம்ம வந்து வேற என்ன பண்ணிருக்கலாமே, ஆனா வந்து 3 hours ஸ்பெண்ட் பண்றோமே அப்படின்ற கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் லூப் மாதிரி தான் போயிட்டே இருக்கு. நீங்க வந்து யூஆர் டூயிங் சம்திங் ஃபார் யுவர் லைஃப். இப்போ 9 to 6 8 to 5 போறோம், போயிட்டு வந்துட்டு ஓகே 10 minutes வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். பட் வென் யூ ஃபினிஷ் யூ ஸ்பெண்ட் like 3 hours or 4 hours. And then the scene continues. Next day you get up, go to work, come back, do the same thing and then just continue. அந்த அங்கதான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வருது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிஸியான லைஃப்லயோ இல்லை வந்து இந்த லைவ்லினஸ்க்காக இல்லை வந்து நம்ம லைஃப்பை வந்து வச்சு அந்த நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயே ரீட்டைன் பண்றதுக்கோ இல்லை டு கோ அப்போ நம்ம வி ஆர் டூயிங் சம்திங், அந்த டைம்ல வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு டைம் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்தது சில சமயங்கள்ல. ஸோ ஆர்டிஃபிஷியல் டு சப்மிட் அப் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இட்ஸ் நாட் ஹெல்பிங் யூ இன் எனிவே. எங்கெல்லாம் காசு இருக்கோ அங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரிங் இட் இன். யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு சினாரியோல அது கொண்டு வர மாதிரி தெரியல. இட்ஸ் மோர் லைக் ரீப்ளேசிங் ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். இல்லை, நல்ல அருமையாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு கருத்து மட்டும் என்னென்னா, எல்லாமே நம்ம தான் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த சென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்க்ரோல் மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங்காக இருக்கட்டும், நீங்கள் இப்போ லைக் போடலனாலே அடுத்த ஆள் கோச்சிக்கிறாங்க, பெரிய சண்டை நடக்குது. என்னுடைய போஸ்டிங் இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை கேட்குறாங்க, ஒன்று லைக் போடல, அந்த சிம்பிள் போடு, இந்த சிம்பிள் போடு, எல்லாத்துக்கும் வந்து ஐகான்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. சிம்பிளைஸ்டு கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ எல்லாத்தையுமே இப்படி மோசமாக போன போது நம்ம ஓரளவுக்கு அது வந்து எதற்காக நம்மை தொலைப்பதற்காகத்தான் அந்த நேரத்தை நம்ம தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே தான் ஜேகே ஒரே பாயிண்ட் தான் பொறுத்து மற்றவங்க பேச முன்னாடி நீங்கள் வந்து கவனிங்கன்னு சொல்கிறார்.
அதனால நீங்க எது செஞ்சாலும் கவனிச்சுட்டே இருங்க, அது தன்னால வந்து உதிர்ந்து போகும். நீங்க வந்து அது உள்ள அந்த என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர நிறைய வரப்போகுது, எதுனாலையும் நீங்க வந்து உள்ள போய் மாட்டிக்கிற மாட்டீங்கன்னு சொல்றாரு. அடுத்ததாக நம்ம வந்து திரு பாஸ்கர் கே. சார் வணக்கம் சார். சார் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ஒரு ஆஸ்பெக்ட் வந்து மனிதர்களுடைய ஃப்ரீ டைம் அதிகமாக கிடைக்கும். அப்ப அதுல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஜேகே எழுப்புறார். ரெண்டாவது வந்து நாம வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் பாக்குற விஷயத்த சொல்றேன். அந்த நண்பர் முன்னாடி பேசின கூட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த உள்ள ஜென்ரேஷன் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணா கூட 2 ட்ரெஸ்ஸை வந்து சாட்ஜிபிட்டிலயோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல காமிச்சிட்டு எது எனக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது வந்து நம்மளை ஸ்பாயில் பண்ணி இருக்குது. அப்ப நாம வந்து நம்மளுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸோ இல்லை என்ன அறிவுகள் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணாமையே போயிடுவோமோ, ஒரு அடுத்த நிலைக்கு மனித குலம் சீரழிந்து இன்னும் இப்ப ஏற்கனவே சீரழிந்துட்டு இருக்க சீரழிவு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமோ அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம மனித மனங்களிலிருந்து வேறுபட்டு வரப்போறது இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டே வர்றாங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ, நீங்க பெருமையை விரும்பினீங்கன்னா, பாராட்ட விரும்பினால் நீங்க பார்க்கக்கூடிய ஏஐயும் உங்களுக்கு அதையே தான் சொல்ல போகுது. அப்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம மனிதர்கள் இப்பொழுது எப்படி சீரழிந்து போயிருக்காங்களோ அதே மாதிரி சீரழிந்து தான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க போகுது. அதுதான் உங்களை வந்து வழி நடத்த போகுது அப்படின்னா இது வந்து ஒரு டேஞ்சரஸ் பாத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் தான் தெரியுது. ரெண்டாவது, நம்ம முதல்ல சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆக போகுது, வாழ்க்கை எளிமையாக ஆக போகுது. அப்பொழுது வந்து மனிதர்கள் அவர்களுடைய மனங்களில் நிறைய வெறுமையை உணர்வார்கள், தனிமையை உணர்வார்கள். அப்ப தனிமையை எப்படி ஃபில் பண்ணிக்க போறாங்கன்னு பாக்குறப்ப அது ஒரு சமுதாய பிரச்சனைகளாக வளரலாம். அவங்க வந்து மேலும் மேலும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ வயலன்ஸ்லயோ அதுல விழுதுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதா பார்க்க வேண்டி இருக்குது. நன்றி சார். அடுத்ததாக திரு சிங்காரவேல் அவர்கள். ஓகே, சிங்காரவேல் இருக்காரா? யா. ஸோ ஜேகேவோட ஒரு கோட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. த மெஷின் ஹாஸ் நோ இன்சைட், இட் ஹாஸ் அன் இன்ஃபர்மேஷன், மெமரி அண்ட் ஸ்பீட், பட் இட் கேனாட் பர்சீவ் வாட் இட் இஸ் with an immediate intelligence. The insight is not the result of calculation, it is the movement of the brain that is non-mechanical. ஸோ இங்கே அவர் வந்து வாட் இஸ் அப்படின்ற ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லணும்னா, ஜேகே ஃபெல்ட் அவர் என்ன சொல்கிறாருன்ற எசன்ஸு யாருக்குமே புரியல அப்படின்ற மாதிரி அந்த கடைசி தருணத்தில் பேசியிருக்காரு. இது வந்து இந்த ப்ரீ டிரான்ஸ் ஃபாலசி அப்படின்னு சொல்லிட்டு கென் வில்பர் பேசியிருக்காரு. என்னன்னா, ஒன்று இதில் 3 ஆஸ்பெக்ட் இருக்கு. ப்ரீ ரேஷனல், ரேஷனல், டிரான்ஸ் ரேஷனல். ப்ரீ ரேஷனல்ன்றது என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு ரூல்ஸ் தெரியாமல் இன்னசென்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஆனால் என்ன அதனோட இக்னோரன்ஸ் பார்ட் வந்து குழந்தைக்கு தெரியாது, இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ரேஷனல்ன்றது லாஜிக்கலாக நம்ம ஹியூமன் இருப்போம். டிரான்ஸ் ரேஷனல்ன்றது இதே ஒரு யோகி ஒரு விஸ்டமோட ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இக்னோரன்ட் இன்னசென்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு, ஒரு விஸ்டம் இன்னசென்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. எனக்கு என்னவோ ஜேகே பேசினது எல்லாம் ஒரு விஸ்டம் இன்னசென்ட் என்ற ஒரு லெவல்ல பேசியிருக்காரு. ஆனால் அவர் கூட கேட்டவங்க எல்லாம் ஒரு இக்னோரண்ட் இன்னசென்ட் லெவல்ல வந்து கேட்டிருக்காங்க, இல்லை ரேஷனலாக கேட்டிருக்காங்க. இதனால அந்த வாட் இஸ் என்ற எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் அவர் இருக்கும்போது அவர் சொல்றது யாருக்குமே புரியல அதனோட எசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் எனக்கு வந்து ஒரு நோக்கமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்சர்வர் வந்து அப்சர்வ்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தன் வாச அப்சர்வ் பண்ணும்போது ஒரு வேஸ் ஒரு தொட்டி, அப்போ அந்த அப்சர்வர் வந்து தொட்டி ஆயிடுறானா, தொட்டி எங்க இருக்கு, அப்சர்வர் எங்க இருக்கான், இப்படின்ற மாதிரி ஒரு டீடைல்டா வந்து நம்மளால இந்த கருத்துறையில வந்து பேச முடியலையோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கு எனக்கு. இதுதான் நான் சொல்ல வேண்டிய வந்த விஷயம் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, நீங்கள் வந்து அவருடைய அந்த ஃபிலாசபிக்குள்ளே போய் அந்த முக்கியமான பாயிண்ட்டை வந்து கேட்குறீங்க. அது வந்து டு பி எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து அவர் அருள் செல்வம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். பேசுகிறாரா? இது சம்பந்தம். வாய்ப்புக்கு நன்றி. கேக்குதா? கேட்குது சொல்லுங்க.
கம்ப்யூட்டர் வந்தபோது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, ஒரு ஆக்ரோனிம் கிகோ, GIGO, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ராணுவத்துல நாங்க என்ன சொல்லுவோம், இட் இஸ் நாட் த மெஷின். ராஃபேல் வாங்கணுமா, போஃபோர்ஸ் வாங்கணுமா, அதெல்லாம் பேரம் பேசி கமிஷன் பார்க்குற வேலை. இட் இஸ் அ மேன் பிஹைண்ட் த மெஷின். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல அவேர்னஸ் தான், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் எல்லா சாராம்சமான வழி. ஸோ நமக்கு இன்னைக்கு பேசுறத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பலருக்கும் இந்த தெளிவு இருக்கிறது. ஏஐ வந்தால் பல நல்லது சமுதாயத்திற்கு நடக்கும். ஆனால் ஒரு கத்தியை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் கையில் இருப்பதும், ஒரு திருடனின் கையில் இருப்பதும், ஒரு குழந்தையின் கையில் இருப்பதும் எப்படி வித்தியாசப்படுமோ அப்படி இது வித்தியாசப்படும். எனவே அவேர்னஸ், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் ஒரே தீர்வு. அதில் மாற்று கருத்து இருக்காது. அவேர்னஸ், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். அண்ட் நான் என்னை புரியும் பொழுது இந்த உலகத்தையும் புரிந்து கொள்ள முடியும், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் புரிந்து கொள்ள முடியும், அதை சரியாக பயன்படுத்தவும் முடியும். அதனால் பயப்படவும் தேவையில்லை. இந்த தெளிவு ஏற்படும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது இதான் ஃபைனல் கன்க்ளூஷன் வரப்போகிறோம். அதாவது மெஷினை வந்து நம்ம தான் உருவாக்கணும். அதுக்கு நம்ம அடிமையாகாமல் பார்த்துக்கிறது நம்முடைய புத்திசாலித்தனம். அந்த மிஷினை பயன்படுத்துறதுல எப்பயுமே சயின்ஸை வந்து யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல, டெக்னாலஜியை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அதுக்கு பின்னால் இருக்கிற மனிதர்கள் தான் வந்து ஒரு நைட்டுக்குள்ளே ஒரு சிவிலைசேஷனை அழித்திடுவேன்னு ட்ரம்ப் சொன்னார். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அழிக்க போகிறோன்னு போது அந்த நைட்டு வந்து தூங்காத இரவுகளாக பலருக்கு சென்றிருக்கப்படும். அப்போ யார் கையில் அந்த மாதிரியான மனிதர்களை தான் வந்து நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம், நம்ம உருவாக்கிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயம். யூ ஆர் த பிரிசனர் ஆஃப் த டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, யூ ஆர் நாட் த பிரிசனர், யூ ஆர் ஏ பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட். அதுதான் ஜேகேனுடைய ஃபிலாசபி. அந்த மிஷின் ஒன்று வேணும்னு ஃபோன் வந்து ஒன்று டிஜிட்டலாக எதுவும் ஆக்கலை, சிறை பிடிக்கலை. நீங்கள் தான் வந்து அதனுடைய மைண்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்குது. த மைண்ட் தட் ஹஸ் கிரியேட்டட் த டிஜிட்டல் வேர்ல்டு. அந்த டோர் ஆஃப் த பிரிசன் இஸ் நாட் அவுட் சைட், இட் இஸ் இன்சைட். சிறையினுடைய கதவுகள் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. தெர் இஸ் நோ கீ எக்ஸப்ட் யுவர் ஓன் கிளியர் பர்செப்ஷன். உங்கள் பர்செப்ஷன் தான் அதுக்கு சாவி, வேறு வழியே இல்லை. டோன்ட் ஆஸ்க் ஹவு டு எஸ்கேப், ஹவு வில் லீட் டு அனதர் சிஸ்டம். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எப்படி இல்லைன்னு தவிர்ப்பது என்றால் அது இன்னொரு சிஸ்டத்தை உருவாக்கிறோம், அனதர் மெத்தடை உருவாக்கும், இன்னொரு பிரச்சனை உருவாக்கும். இன்ஸ்டெட் ஆஸ்க் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் ரைட் நவ். இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். எல்லா தளத்திலும் அதுதான் கேள்வி. அனதர் பிரச்சனை வேண்டாம் நமக்கு. லுக் அட் யுவர் ஹேண்ட் ரீச்சிங் ஃபார் த ஃபோன், லுக் அட் த அர்ஜ், லுக் அட் த எம்டினஸ். ஜஸ்ட் லுக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது. அது அந்த டூல்ஸ்லாம் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட டூல்ஸ். அதெல்லாம் மிக அற்புதமான பங்களிப்பை வந்து அவர் தந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை எவ்வளவு தூரம் நம்புவது, நம்பாதீங்கன்னு அதுவும் சொல்லும். எவ்வளவு தூரம் நம்புவது, எவ்வளோ தூரம் பயன்படுத்துவது, எங்கே பயன்படுத்தக்கூடாது, எங்கே முடியுன்றத சூப்பர் இன்டெலிஜென்ஸு, இந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது அது கிடையாது. ஜேகே சொல்கிற விஷயம் தான், கான்ஷியஸ்னஸ்ன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கான்ஷியஸ்னஸை வந்து நீங்கள் சுத்திகரிப்பு செய்வீர்களானால் எந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். விவாதங்களுக்குரிய நேரம் இல்லை, நேரமாகிவிட்டது. இத்துடன் நான் வந்து மிக மிக என்னுடைய நன்றி பணிவோடு தெரிவித்துக் கொண்டு முடித்துக்கொள்கிறேன். என்னோட வந்து அவங்க கண்மணி இருக்கிறாங்க, அவங்க தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 நண்பர்கள் இது கூட இருந்து எனக்காக வந்து உதவி செய்தார்கள். சூர்யா இருந்து அவர் இன்னொரு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு நண்பர் வந்து நம்ம டெக்னாலஜி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவரும் கூட ஹெல்ப் பண்ணார். அவங்கெல்லாம் நம்மளோட இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உங்கள் அனைவருக்கும். தேங்க்யூ.